உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அப்படிப்பட்ட தமிழை வணங்கி என்னுடைய இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அதுக்கு முன்னால நிர்மலா அவர்களிடம் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. டாக் கேமரான்னா எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். இதுல நான் ஒரு பேப்பர்ல எழுதுனத ஒரு இதை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நானு. சரிங்களா? இதுல நீங்க புத்தகம் வச்சு காமிக்கலாம், இல்ல அந்த பேப்பர்ல ஏதாவது எழுதுறதுனாலும் எழுதலாம். இது வந்து ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே தான். வாங்கி லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன சாஃப்ட்வேர்ன்றது சொல்லுவாங்க, அதுல யூசர் மேனுவல்ல இருக்கும். சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இதை எடுத்துறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி அறிமுகத்திற்கு நன்றி. நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, தெரியாத ஒன்றை நம்ம இங்க பார்க்க போறதில்ல. உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது, தெரிஞ்ச ஒன்ன சொல்றதுக்கு நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மொழி, தோற்றம், அமைப்பு, ஒலி, நமக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆனா ஏன் அப்படின்னு தெரியுமா? இதுதான் இப்ப கேள்வி. எனக்கு பந்துன்னு தான் எழுதணும், தெரியும். ஏன்? கன்று எழுதணும், தெரியும். ஏன்? கல்கள் கற்கள்னு எழுதணும், நிலைமொழி என்ன சொல்றது, தனிக்குறிலாக வந்து அடுத்த எழுத்து ஒற்றாக இருந்து கல்விகுதி சேர்ந்தால் கற்கள் என்று எழுத வேண்டும். நெடிலாக இருந்து இல், இப்படிதான் படிச்சிருப்போம். ஆனா ஏன் தனி குறிலாக இருந்து அதை அடுத்து ஒரு ஒற்று வந்தால் ஏன் கல் லடி என்று எழுத வேண்டும் அப்படின்றதுக்கு காரணம் தெரியாது. விதி தெரியும், நமக்கு காரணம் தெரியாது. அடுத்து மணி ஓசை, மணி ஓசை, ஈ எங்கே இருந்து வந்துச்சு? அந்த கட்டத்துக்குள்ளே இல்லையே, எங்கே இருந்து வந்துச்சு? இதுதான் ஒரு கேள்வி. அடுத்து பயிற்சி, பயிற்சி எது சரி? பயிற்சி சரி ஏன்? இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை தெரிய வேண்டும் என்றால் தமிழ் மொழியினுடைய அமைப்பையும் தோற்றத்தையும் அதனுடைய உச்சரிப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் பல விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதுதான் உள்ளடக்கம். தோற்றம், அமைப்பு பற்றி பார்க்க போறோம். தமிழ் வழிகள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள் பார்க்க போறோம். உயிர் மெய் வேறுபாடு, இதுவரை நாம் அதை கேள்விப்பட்டிருமோமான்னு தெரியாது. என் வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு தெரியும். தமிழொலி உச்சரிப்பு, உயிர் போலி, புணர்ச்சி, புணர்ச்சி ஒரு அறிமுகம் மட்டும்தான் கொடுக்க போறோம். மாற்றொலிகள் பத்தி பேச போறோம். வாசிப்பு, எப்படி ஒரு மாணவர்களை வாசிக்க வைத்தால் எளிமையாக இருக்கும், எப்படி அவர்கள் எளிமையாக வாசிக்கலாம், அதை பற்றி பேச போறோம். சில குறிப்புகள், அப்புறம் வினா விடை. இந்த படிமுறை தமிழ் நான் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 180 மணி நேரத்திற்கு மேல் கற்றுக்கொண்டேன். அதை நான் 1 மணி நேரத்துக்குள்ள சொல்றதுன்றது வந்துட்டு மிகப்பெரிய ஹிமாலயன் டாஸ்க்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. 1 மணி நேரத்திற்குள் முயற்சி செய்கிறேன். அதனால உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வினா விடை என்று தனியாக ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், பதில் கூறுகிறேன். இப்போ மொழின்றது நமக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். மனிதன் பிறக்கும் பொழுதே என்ன பண்ணியிருப்பான்னாக்க, இன்றைய இலக்கண சுத்தமாகலாம் பேசியிருக்கவே மாட்டான். ஆ உ இ ஆ இ உ அப்படின்னு தான் பேசியிருப்பான். சைகை மூலமா பேசியிருப்பான். இருட்டுல சைகையும் தெரியாது, அதனால ஒலியில தான் பேசியிருப்பான். அந்த ஒலி அவனுக்கு ஒரு தடங்கலாக இருந்திருக்கும். மரம், மட்டை, கொடி, செடி, விலங்கு, பறவை நிறைய இருக்கு. இதுல எதுக்குன்னு எந்த ஒலியை அவன் பிரித்து சொல்ல வேண்டும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு ஒலி வந்திருக்கும். ஒலி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய சொற்கள் உருவாக வேண்டும், நிறைய பேசணும். அவன் என்ன பண்ணணும்னா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு வந்திருக்கும். உங்களுக்கே தெரியும், இலக்கணம் எடுத்த உடனே வந்திருக்காது, அப்படி பொறுமையா தான் வந்திருக்கும். இது வந்து நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. தமிழ் ஒரு இயன்மொழி. அது என்ன இயன்மொழி? இயற்கையாக உருவாகிய மொழி. அப்போ இயற்கை இல்லாத மொழி என்ன?
அது வந்து திரிமொழின்னு சொல்லுவோம். திரிமொழின்னா என்னன்னா, இப்போ ஆங்கிலம் வேறு ஒரு மொழியிலிருந்து பிறந்தது. இப்போ தமிழ் சொல்லின் ஒரு வேர்ச்சொல்லை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் வேர்ச்சொல் தமிழில் இருக்கும். ஆனால் சில ஆங்கிலில் உள்ள பல சொற்களை எடுத்துக்கொண்டா வேர்ச்சொல் வந்து இட்டாலியிலேருந்து வந்திருக்கும், பிரெஞ்சிலேருந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே இயன் மொழின்னு சொல்லுவது. இயற்கையாக உருவான மொழி, அதாவது அந்த மொழி அந்த மொழியிலிருந்தே உருவானது. உயிர் மொய் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பின்னால பார்க்க போறோம். பெயர் இதெல்லாம் ஒரு மாணவர்களுக்கு இன்னொன்று, இந்த வகுப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த வகுப்பு என்பது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அழகா கத்துக் கொடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம இங்க பேச போறோம். அதாவது ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பதை விட கட்டாயம் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுக்கலாம் அப்படின்றத இந்த பாடத்தினுடைய குறிக்கோள். அது முன்னாடியே சொல்லிடுறேன். மாணவர்கள் நிறைய பிரச்சனை. ஒரு தடவை வந்துட்டு இப்படி கன்றுன்னு எழுதிட்டு வந்தா தப்புன்றீங்க, கன்றுன்னு எழுதிட்டு வந்தா சரிங்கிறீங்க. அப்புறம் வந்து கார்கள்னு எழுதுனா தப்புன்றீங்க, கல்கள்னு எழுதுனா கலடின்னு எழுதுனா தப்புன்றீங்க. மாணவர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அவனுக்கு. ஸோ இந்த குழப்பம் எல்லாம் எங்கே இருந்து வருது? இதெல்லாம் எப்படி தீக்கிறது? நிறைய குழப்பம் அவனுக்கு. 247 எழுத்து நான் கத்துக்கணுமா? ஐயோ வேணாம் அப்படின்னு பயப்படுறான். இல்லாட்டினா எனக்கு வந்து நீ இல்லுன்ற இல்லுன்ற எள்ளுன்ற, அப்புறம் வந்துட்டு இன்னுன்ற இன்னுன்ற, அப்புறம் இந்துன்ற, அப்புறம் வந்துட்டு ஈர் அப்படின்ற, அப்புறம் ஈற்றுங்கிற, ஒரே குழப்பறிய ஒரே சத்தத்தை வச்சு திரும்ப திரும்பன்னு அவனுக்கு அதுல ஒரு குழப்பம். அப்புறம் பயிற்சின்னு நான் எழுதுனா உனக்கு என்ன ப்ராப்ளம்? பா இ இர் இச்சின்னு எழுதலாமே, நான் ஏன் பா இ இட் சீன்னு எழுதணும் ஒரு கேள்வி. அப்புறம் அவனுக்கு புணர்ச்சி விளங்கவே மாட்டேங்குது. ஏன் வந்து கல்லடின்னு எழுதுற, கால்லடின்னு எழுத மாட்டேங்கிற, அப்புறம் வந்துட்டு ஏன் கலடின்னு எழுத மாட்டேங்கிற, காலடின்னு எழுதுறதுனால இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து மாணவர்களுக்கு இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு இந்த உச்சரிப்புன்றது முக்கியமாக ஒன்று. நம்ம கத்துக் கொடுக்கறது வந்து யாருக்காக கத்துக் கொடுக்குறோம்? நாம கத்துக்கிறதுக்காக கத்துக் கொடுக்குறோமா? உண்மை. நான் வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். மாணவர்கள் கேட்கிற கேள்விகளை என்னால பதில் சொல்லவே முடியல. அதுக்காக கத்துக்க ஆரம்பிச்சுதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். அது ஒண்ணு. ஆனால் காரணம் என்னன்னா மாணவர்களுக்கு புரிய வேண்டும். அவங்களுக்கு என்ன புரியுது? படிக்க வந்தவன் அவன், அவனுக்கு தான் கொடுக்கணும். ஹீ இஸ் த கஸ்டமர். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும் நம்ம இங்க. அப்புறம் இரண்டாம் மொழி முதல் மொழி. அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு பேச தெரியும், பேசுனா புரியும். இங்க உள்ள மாணவர்களுக்கு வர்ற 100 பேருக்கும் பேசினா புரியுமா, பேச தெரியுமா, ஒரு கேள்வி இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே பாடத்திட்டத்தை இங்க எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அது ஒரு குழப்பம். ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்துட்டு விடை அளிக்க அதை பற்றி பேசுவதற்கான விடைகளாக இதை பார்க்கிறேன் நான். முதல் மொழின்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம, தமிழ்நாடு இங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேறுபாடு, உயிருக்கும் மெய்யுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒரு மாணவனுக்கு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அமைப்பு கட்டாயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிருக்கும் மெய்யுக்கும் என்ன வேறுபாடு? உயிரெழுத்து, உயிர் ஒலின்னா என்ன, மெய் ஒலின்னா என்ன, பெயர்னா என்ன, வினைன்னா என்ன, இடைன்னா என்ன, பெயர் சொல் என்ன? பெயர் சொல் வந்து சில திடீர்னு அவன்ற, அப்புறம் அவனுக்குன்ற, அவனைன்ற, அவனால்ன்ற, அவனுடையன்ற, ஒரே குழப்பம். நீங்க ஏன் சார் என்னை போட்டு குழப்புறீங்க அப்படின்னு ஒரே மாணவர்கள் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் வினைச்சொல் வா, அப்புறம் வந்தான்றீங்க, வந்தாள்ன்றீங்க, அப்புறம் வருவான்றீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு வந்து அவனுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே நாம் சொல்வது. இப்போ தேன்கூடு அப்படிங்கும் பொழுது தேன்கூடு தேன் கிண்ணம் ரெண்டும் ஒண்ணுதான். தேன்கூடு தேனால் ஆகியது, தேன் கிண்ணம் கிண்ணத்தில் தேனில் தேன் கிண்ணத்தில் இருக்கிறதுன்றீங்க. ஏன் ஒரு மாதிரி போட்டு குழப்புறீங்க என்ற மாதிரி கேள்விகள்லாம் மாணவர்களுக்கு வருகிறது. ஸோ இந்த இதுதான் முடிஞ்ச அளவு இவங்க சொன்னாங்க, சுகந்தி கோவிந்த், முடிஞ்ச அளவு இலக்கணம் இல்லாமல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இலக்கணம்ன்றது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆர்கிடெக்ட் எல்லாருக்கும் இலக்கணம் ப்ளூ பிரிண்ட் தெரிந்திருக்க வேண்டும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமான அவசியம் இல்லை. ஆனால் அதில் வேலை செய்பவர்கள், கொத்தனாருக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கணும், கட்டடம் எப்படி இருக்க போகுதுன்றது. அது தெரியாம அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்கிடெக்ட்ன்றது இங்கே ஆசிரியர்கள் மாதிரி. அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இலக்கணம் தெரிந்து இருக்க வேண்டும்.
ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேச போறோம். தமிழ் ஒலிகள் எத்தனை? யாராவது சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். இல்ல டெக்ஸ்ட் இது மெசேஜ் பண்ணாலும் பரவாயில்ல. சாட்டுங்க. தமிழில் ஒலிகள் எத்தனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க பாலா. டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இருவர் பாலாஜி அண்ட் தேவ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. செந்தனு 3ன்னு சொல்லியிருக்காங்க. மைத்திலி 30ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தமிழ் ஒலிகள் முயற்சி செய்ததற்கு நன்றி. தமிழ் ஒலிகள் மொத்தம் 28. அது என்னது 28? உயிரொலி 10. ஆ ஆ இ இ என்னுடைய பேக்ரவுண்ட் என் ஃபேஸ் இ இ உ உ ஏ ஏ ஓ ஓ தமிழ் ஒலிகள். அது என்னப்பா ஐயையும் அவ்வையும் விட்டுட்ட அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஐ ஒலி எங்கிருந்து வருகிறது? ஆ இ. ஸோ ஆ எப்படி ஒலிக்க வேண்டும்னு நமக்கு தெரியும். இ எப்படி ஒலிக்க வேண்டும்னு தெரிஞ்சா ஐ ஒலிச்சிடலாம். அவ் ஆ எப்படி ஒலிக்கணும்னு தெரிஞ்சா, இவ் எப்படி ஒலிக்கணும்னு தெரிந்தா அவ் ஒலித்து விடலாம். அதனால அங்க அதை எடுத்துக்கலாம். அதனால தமிழில் ஒலிகள் மொத்தமே 28 தான். இந்த 28 ஒலிகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நல்லா பேசலாம், எழுதலாம், படிக்கலாம். அதுல சில நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம 6 வயதில் ஒரு மாணவனால் கராத்தே கத்துக்க முடியுது, ஒரு அடவு பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள முடிகிறது, ஸ்லோகம் கற்றுக்கொள்ள முடிகிறது, பாடல்கள் கற்றுக்கொள்ள முடிகிறதுனாக்க 28 ஒலிகள் கற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் உச்சரிப்பு என்று வரும் பொழுது ஒரு 8 வயசாவது ஆகணும். 7-8 வயதாவது. சரிங்களா? சரி, இங்க தமிழ் ஒலிகள் மொத்தம் எத்தனை இருக்கு இங்க அப்படின்னாக்க 28ன்னு சொல்லிட்டோம். அது என்னென்னு சொல்லிட்டோம். இதை நான் விளக்க போறது கிடையாது. இலக்கணம் நாம் பேச போவது கிடையாது. அனைவருக்கும் தெரிந்ததே. நம்மளுடைய நோக்கம் உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த உச்சரிப்பினால் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் எளிமையாக குழந்தைகளுக்கு. இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால் உயிர் ஒலிகள் எப்படின்னு பின்னால பார்ப்போம். மெய்யொலிகள்ல இந்த கொஞ்சம் நான் அந்த ஒரு நிறம் போட்டு வச்சிருக்கிறேன். இக்கு இங்கு இது ரெண்டுக்கும் ஒரு நிறம். எச்சு இஞ்சு இது ஒரு நிறம். இட்டு இன் இது ஒரு நிறம். இத்து இந்த இது ஒரு நிறம். இப் இம் இட் இன் இது பின்னால நான் அது ஏன் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நமக்கு தெரியும் மெய் ஒலிகள் 18. இங்க நான் எழுத்தை பற்றி பேசவில்லை, ஒலிகளை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உயிர் ஒலிகள் 10, மெய் ஒலிகள் 18. இது நமக்கு நல்லா தெரியும். இப்போ தெரியும். இப்போ இந்த படிமுறை தமிழ் அதை பொறுத்துதான் இந்த உச்சரிப்பை பற்றி சொல்ல போறோம். படிமுறை தமிழ் எங்கிருந்து வந்தது? வானிலை இருந்து குதிச்சுச்சா, இல்ல யாராவது வந்து திடீர்னு தேவதூதர்கள் வந்து இரவோடு இரவாக நாம் கொடுத்துட்டு சென்றார்களா? அதெல்லாம் கிடையாது. தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா எடுத்து எடுத்து சொல்றோம். இந்த படிமுறை தமிழ் என்பது, படிமுறை தமிழ்னா படிநிலை, படிமம் அப்படின்னு சங்கர சரவணன் ஐயா கூட அந்த சொல்லை உபயோகப்படுத்தி இருந்தார். அதாவது ஒரு நிலை நிலையாக படிப்பது. அதாவது ஒலிகளின் தன்மை, அதனுடைய அமைப்பு, அப்புறம் வந்து சொற்களின் தன்மை, அதனுடைய அமைப்பு, சொற்கள் புணரும் தன்மை, அதனுடைய அமைப்பு, மரபு இயல் ரீதியான தமிழில் இலக்கணம் முதலில் வந்துவிட்டு இலக்கியம் வந்துச்சான்னா கிடையாது. இலக்கியம் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கணம் எழுதிக்கிட்டோம். அதனால தொல்காப்பியரே பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருனாக்க வழக்கும் செய்யிலும் அப்படின்னு தான் முதல் பாயிர பாட்டுல வரும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்துன்னு வரும்போது வழக்கும் செய்யிலும் அப்படின்னு தான் சொல்றாரு. அங்கேயே வந்துட்டு வழக்கு தான் மெயினா வச்சிருக்கிறாரு. அதாவது வழக்கு சொல் செய்யுள், அதாவது இலக்கியம், அதை பொறுத்துதான் இலக்கணம் எழுதப்பட்டதுன்னு அவரே சொல்றாரு. அதனால சில நம்ம கோடு, நம்ம எல்லாருமே கோடு தான் எழுதணும், எக்ஸப்ஷன் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸப்ஷனுக்கு நம்ம தனியாக தான் படிச்சு ஆகணும். அந்த தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். தமிழ் எழுத்து மொத்தம் 30 தான் சொல்றாரு. யாரு? தொல்காப்பியர். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்க சார்ந்து வரன் மரபின் 3 கிடையாது, சார்பு எழுத்துக்கள் 3ங்கிறாரு. அது அப்புறம் பார்த்துப்போம். அது இல்லாம 30 எழுத்து அப்படிங்கிறாரு. நம்ம ஒலியை தான் மேல பார்த்தோம். இங்க எழுத்து ஐ அவ் இரண்டையும் சேர்த்து இவர் 30 சொல்றாரு. அப்போ அந்த உயிர்மை எல்லாம் எங்க போச்சு ஒரு கேள்வி வருது உங்களுக்கு. 247 247ன்னு சொல்லி சொல்லி நம்ம வளர்த்துருக்காங்க. நம்மள நாமளும் திரும்ப திரும்ப மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இங்க எங்கிருந்து வந்தது அந்த மீதம் 216 உயிர்மை
எழுத்துகளும் அப்படின்னு. எழுத்துன்றதே தவறு, பாடத்திட்டத்தில் அப்படியே படித்து பழகிவிட்டோம். அதனால வழக்கு என்றது வந்து விட்டது. அது மொத்தம் 30. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் உள்ள ஒரு ஒலிகள் அல்லது எழுத்துக்கள் அப்படி சொல்லலாம். அந்த 3 சார்ந்து வர 3 வந்து என்னென்ன சொல்றாருன்னா குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், அப்புறம் ஆயுதம். இது 3 தான் தொல்காப்பியர் நம்ம சார்பெழுத்து 10ன்னு படிச்சிருப்போம் நன்னூல்ல. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் தொல்காப்பியர் சொல்வது 3 தான் சார்பெழுத்து. ஒன்னு குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுத எழுத்து. இதுதான் சொல்றாரு அவரு. இங்க இருந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். இதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த ஸ்லைட்ல இருந்து போகும் பொழுது கொஞ்சம் ஆழ்ந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். உயிரொலி மெய்யொலி வேறுபாடு. யாருக்காவது உயிரொலிக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்சனன்ட் அண்ட் வவல்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் ஞானசம்பந்தம் சொன்ன மாதிரி நானே கேள்வி கேட்டுட்டு நானே பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அடிக்கடி வகுப்புல. ஸோ அந்த மாதிரி யாராவது தெரிந்தால் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Maturely, vowels we use maturely does not touch tongue. கரெக்ட், அதுதான் கரெக்ட். யாரு சரண்யா ரத்னசுவாமி சொன்னதுதான் கரெக்ட். உயிர் ஒலி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வயிற்றில் இருந்து காற்று கிளம்பி நெஞ்சு வழியா தொண்டை வழியா போய் சில இடத்துல நின்று அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னாக்கா வெளியில வரும். அதுதான் வந்து எப்படி உச்சரிக்க வேண்டும். அந்த பாடல் தான் நீங்க இங்கேயும் பாக்குறீங்க. உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலை எங்கெங்கெல்லாம் நின்று போகுன்றது நம்ம பாட்டு முக்கியம் இல்ல. இது எதற்காக இந்த பாடலை இங்க தூக்கி போட்டிருந்தேன்னா தொல்காப்பியத்திலேயே எந்தெந்த சொல்லை எந்தெந்த ஒலியை எப்படி உச்சரிக்க வேண்டும், எந்தெந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும்ன்றதுக்கான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இங்க போட்டிருக்கேன். உயிருக்கும் மெய்யுக்கும் உள்ள வேறுபாடு. காற்று உந்தியிலிருந்து கிளம்பி, நான் திரும்ப திரும்ப இந்த சொல்லை பின்னால உபயோகப்படுத்திக்கிட்டே வருவேன். காற்று உந்தியிலிருந்து கிளம்பி அப்படியே டிராவல் ஆகி தொண்டை வழியா வந்து வாய்க்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க எந்த இடையூறுமே இருக்காது. சொல்லி பாருங்க, நாக்கு எங்கேயுமே தொடாது. பல்லு உதட்டுலையோ அல்லது உதடு பல்லுலையோ அல்லது நாக்கு பல்லுலையோ தொடவே தொடாது எதுவும். ஆன்னு சொன்னீங்கன்னா காத்து உந்தி முதலாக, உந்தின்னா தொப்புள் உங்களுக்கே தெரியும். உந்தி முதலாக, உந்தியிலிருந்து காற்று கிளம்பி, முந்து வழி, வழின்னா காற்று உங்களுக்கு தெரியும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. அந்த வழி என்பது காற்று. வழி தோன்றி தலையினும் மிடற்றினும், மிடற்றுனா தொண்டை, தலை. அவர் எப்படி எல்லாம் டிராவல் ஆகி வருன்றாரு. நம் நோக்கம் அதை படிப்பது அல்ல. சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க காத்து கிளம்பும் வயிற்றுல இருந்து கிளம்பி டிராவல் ஆகி வாயில எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் காற்று அப்படியே வெளியில போயிடும். இது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பின்னால சொல்ல போற எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். சரிங்களா? அப்படியே கிளம்பி வெளியில போயிடும். எந்த உயிரெழுத்தையும் நீங்கள் உச்சரிங்கள் அப்படிதான் வரும். அ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இதுல எங்கேயுமே காத்து வந்து எங்கேயும் தடைபடாது, லீக் ஆகாது, அப்படி ஃப்ரீ ஃப்ளோவா வெளியில போகும். இதுதான் உயிரொலி. மெய்யொலி என்பது காற்று தடைப்பட்டு வெளியேறும். இதுதான் டிஃபரன்ஸ். இங்கிலீஷ்க்கும் அதுவும் பொருந்தும். நீங்க வேணா ஏஇ ஐஓயு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பி, சி, டி, எஃப், ஜி, அதுக்கும் அதே இதுதான். அதனால் சில தமிழுக்குன்னு சில சொற்கள் உண்டு. அந்த சொற்களுக்கு இந்த 18 ஒலிகள் போதுமானது. பிற மொழிகள் வந்து விட்டதனால் உடனே வந்து ஒலி குறைவாக இருக்கிறது. அதை மாற்றொலிகள் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். குறைவாக இருக்கிறது, அது அந்த மாதிரி ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். சரிங்களா? கேள்விகள் இருந்தா நீங்க சைட்ல போட்டு வைங்க, பதில் சொல்ல முடிஞ்சா நான் சொல்றேன். ஆனா என்னுடைய நோக்கம் நீங்க முழுசா கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான். மாணவர்களுக்கு புரிவது போல் இதை நான் சொல்லிக் கொடுக்கணும். நான் கிளாஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நின்றுகிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிலாம் சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு. அந்த வள்ளி நம்ம எப்படி வேகமா போகும் அப்படின்லாம் அப்படி வார்ல நின்றுட்டு சண்டை போடுற மாதிரி எல்லாம் சொல்லி காமிப்பேன்.
பசங்க சிரிச்சுக்கிட்டே ஜாலியா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் உயிரொலி. அதுக்கப்புறம் இந்த ஒலியை எப்படி நம்ம மெய்யொலி உயிரொலின்னு பிரிக்கிறோம் அப்படின்னாக்க, ஒலி பிறக்கும் இடம் உயிருக்கும் ஒரே இடத்துல தான் பிறக்குது, மெய்க்கும் ஒரே இடத்துல தான் போகுது, தொப்புள். சரிங்களா? ஒலிக்கும் முறை அது வேறுபடுது. ஒலிக்கும் முறைக்கு நிறைய உங்களுக்கு டூல்ஸ் தேவைப்படும். ஒலிக்கிறதுக்கு தொண்டை வேணும், அப்புறம் வந்துட்டு வாய் வேணும், அப்புறம் எந்த வழியா ஒலிக்கணும், வாய் வழியா காற்றை வெளியில் அதாவது ஊடகம் வேணும். ஊடகம் இங்கே காற்று. வாய் வழியாக காற்றை வெளியேற்றுகிறீர்களா, மூக்கு வழியாக வெளியேற்றுகிறீர்களா, இதெல்லாம் இருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நான் எடுத்திருக்கிறது இது 3 மட்டும்தான். இப்போதைக்கு மொத்தம் 8 இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம பாடத்துக்கு தேவையானது இது 3 போதுமானது. உயிரொலிக்கும் மெய்யொலிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இன்னொன்னு, இது வந்து காற்று எப்படி ஒலிக்குதுன்றத பொறுத்து. இன்னொரு வேறுபாடு என்னன்னா, உயிரொலி நீட்டல் ஒலி, மெய்யொலி நிறுத்தல் ஒலி. அது என்னது? நீட்டல் ஒலி, நிறுத்தல் ஒலி. இக்கு சொல்லுங்களேன், நின்றோம் இங்கே. ஓகே, நீங்க அதுக்காக நான் வந்துட்டு நான் வந்தேன்னு மனோகர் பேசுற மாதிரி எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பேசிட்டு இருக்க மாட்டோம். நான் வந்தேன் அப்படிதான் பேசுவான். நான் வந்தேன்னு தான் சொல்லுவான். நானு வந்தேன் அப்படின்னு தான் பேசுவான். ஸோ அதனால அந்த முறையில் நீங்க சொல்ல வேணும். என்னால இழுக்க முடியும்னா இழுத்துக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி இழுக்க வேண்டும்ன்றதுதான் இங்கே கேள்வி. ஸோ அதனால் நீட்டல் ஒலி என்பதுன்னா நீட்டிக்கொண்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நிறுத்தல் ஒலி. மெய்யொலி என்பது நிறுத்தல் ஒலி. ஒன்று, பாடி அண்ட் சோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம் தமிழ் மொழி அறிவியல் ரீதியானது. சில பேர் அதை கிண்டல்லாம் பண்றாங்க. இப்ப ஐயா கூட சொன்னாரு, சங்கர சரவணன் ஐயா கூட, சில இந்த பாடலை எடுத்து நீங்க சொல்லுங்க, பெரியார், நீங்க பெரியாரிஸ்டா இருந்தாக்கா சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல நீங்களே கிண்டலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு, நமக்கு வேண்டியது நாம் சொல்லிக் கொடுப்பதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுதான் முக்கியம். உயிர் இருக்கணும். இந்த பாடி எப்போ வந்துட்டு அசையும்? இந்த மெய்யுக்குள் உயிர் போனாதான் அசையும், இல்லாட்டா இதுக்கு பேரு பிணம் இல்லையா? இந்த ஒரு உயிருக்குள் மெய்யுக்குள் உயிரை தூக்கி போட்டீங்கன்னா தான் அது அசையும். அதனாலதான் அதுக்கு அசைன்னே பேரு. ஏன் அதுக்கு அசை என்று பெயர் வந்தது என்றால், மெய்யில தூக்கி ஒரு உயிரை போட்டீங்கன்னா அது அசையும். எப்படி நம் உடலில் ஒரு உயிரை தூக்கி போடுகிறோமோ அப்படி அசையும் போது 2 உயிரை போட முடியுமா? போட முடியாது. இது கோஸ்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்க. பகல்லலாம் வந்துட்டு ஒரு ஆளா இருப்பாங்க, நைட்ல வந்துட்டு பேய் உள்ள பூந்துருச்சுனாக்கா ஏதாவது பண்ணிட்டு வந்துடும். மறுநாள் காலையில பார்த்தா கோஸ்ட் போயிடும். ஆனா ஒரிஜினல் உயிர் பாடிக்குள்ள வந்தோன்னே நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப 2வது உயிர் உள்ள போக முடியாது. உதாரணத்துக்காக சொன்னேன். அப்படியே போனாலும் 2 உயிர் செயல்படாது ஒரே நேரத்தில், போக வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சில இடங்களில் அந்த புணர்ச்சியில எல்லாம் இப்ப இந்த விதி உபயோகப்படும். 2 உயிர்கள் சேராது. ஏன் அப்புறம் நிறுத்தல் ஒலின்னு சொன்னேன், கல்லடி அப்படின்னு ஏன் அங்க இல்ல போட்டோன்றதுக்கு இதெல்லாம் காரணம் இருக்கிறது, பின்னால சொல்ல போறேன். இதுதான் வந்து மெய்யுக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு. இதை கட்டாயம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும். விதிப்படியே சொல்லிக்கிட்டே போயினா மெய்யொலி காலையில எழுந்திரிச்சோன்னா பல்லு வளர்க்கணும், குளிக்கணும், அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்காம, இதுக்கு ஏன் உயிரொலின்னு பேரு, இதுக்கு ஏன் மெய்யொலின்னு பேரு, அசை என்ன, ஏன் அதை அசைன்னு சொல்றோம்? சோ இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், மெய்யெழுத்து என்பது எழுத்தா என்றால் கிடையாது. இக்குன்ற ஒரு எழுத்தும் ஆன்ற ஒரு எழுத்தும் சேர்ந்ததுதான் க. சோ 2 எழுத்து அங்க இருக்கிறது. அதனால அதுக்கு உயிர் மெய் தான். அதோட பேரு உயிர்மெய். அசைன்னு சொல்றேன்னா சொல்லிக்கோங்க, இல்ல உயிர்மெய் அப்படின்னு சொல்லிக்கோங்க. 247 எழுத்துன்னு போட்டு மாணவர்களை பயமுறுத்திட வேண்டாம். சரிங்களா? ஆனா எழுத கற்றுக்கொள்வதும் தமிழில் 78 எழுத்தை எழுத கற்றுக்கொண்டால் 247 எழுத்தையும் நம்மால் எழுத முடியும். இக்குல இருந்து புள்ளிய தூக்கிட்டா கா. அப்புறம் தனித்தனியா சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்குல இருந்து புள்ளிய தூக்கிட்டா ஞா. சோ இக்குல இருந்து புள்ளிய தூக்கிட்டா எப்படி காவோ, அதே மாதிரி மெய்யெழுத்திலிருந்து புள்ளியெல்லாம் தூக்கிட்டாக்க அதோட அந்த அகர வரிசை வந்துவிடும். காவோட அகர வரிசை, இக்கோட அகர வரிசை. அந்த மாதிரி 78 அந்த ஊல மட்டும் நிறைய எழுத்துகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அடுத்து இப்போதான் உச்சரிக்கும் முறை. இந்த நிறைய படம் நான் அதுல போட்டிருக்கேன்.
இந்த படம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, படிமுறை தமிழ் படித்தேன்னு சொல்லிட்டு, அந்த ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் பேர் வந்து சித்தம் அழகியான் ராஜரத்னம். சித்தம் அழகியான்னாக்கா சிந்தை தெளிந்தவன் அர்த்தம். திடீர்னு இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குனு டவுட் வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு அவருக்கு கால் பண்ணி சித்தம் அழகியான்னா என்னையான்னு கேட்டு அவர் சொன்ன பதில் தான் இது. சரிங்களா? சோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு படத்துல மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா விளக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவு தமிழ் ஆங்கிலமும் கலந்து பேசுறேன். விளக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னாக்கா சில ஸ்லைட்லாம் அப்படி நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். இது மூக்கு, இது பல், இது இதழ், அதுக்கப்புறம் இது வந்து மேல் இதழ், கீழ் இதழ். இதுதான் வந்து இந்த மிடரு, நம்ம இந்த தொண்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மிடரு. இது வந்து நமக்கு கழுத்து. இது வந்து அன்னம் இங்க இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, மேல நாக்குக்கு மேல இந்த மூக்கு இருக்கிற ஓட்டைக்கு கீழே இருக்கிற ஒரு இடம் அது. இது அன்னம். இப்போ எந்தெந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்றது இதுதான் சொல்லும். இங்க பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம நாக்கு. இப்ப ஆ என்று நீங்க உச்சரிச்சு பாருங்களா, ஆன்னு சொல்லிட்டு நாக்கு வந்து கீழே உள்ள பல்லுகிட்ட நிக்கும். அதே வந்துட்டு ஈன்னு சொல்லி பாருங்க, நாக்கு இப்படி கொஞ்சம் வளைஞ்சு மேல வந்துட்டு இப்படி பாம்பு மாதிரி அப்படி வந்து நிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ இன்னொன்னு, உயிருக்கும் குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும். இப்ப நான் எழுத போற ஒரு எழுத்துக்கும் அந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு நீங்க சொல்லுங்க. இது ஆ நமக்கு தெரியும். ஆ எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆர் நமக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துட்டேன்றதை விட நமக்கு தெரியும். இது ஆ. இப்போ என்னுடைய கேள்வி, நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறோம்? ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதற்கும் என்ன வேறுபாடு? என்னோட இது ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்க. நல்லா தெரியுதுங்களா? ஓகே. சோ இதற்கும் என்ன வேறுபாடு? நம்ம இப்ப எப்படி சொல்லி கொடுத்துட்டோம்ன்றத சொல்லிடுறேன். நாம இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றதுக்கு இப்ப மறுபடியும் நம்ம ஸ்லைடு. இந்த எழுத்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பது இரண்டு குறிலை சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அ என்பது ஒரு குறில், அ என்பது இரண்டு குறிலை சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அதனால நாம எப்படி சொல்லிக் கொடுக்கணும்ன்றான ஆ, வாயை திறந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் குழந்தைகளுக்கு எளிமையாக புரியும். இது ரொம்ப முக்கியம். அ என்பது வேறு, ஆ என்பது வேறு. இந்த விளக்கத்தை குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்றதுக்கு வந்து சின்ன உதடும், மன்னிக்கணும், சின்ன சத்தம் வர்ற மாதிரி, ஆக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பிங்க் கலர் உதடு எப்படி இருக்கு, அந்த கருப்பு கலர்ல உள்ள இளஞ்சிவப்புல இருக்கிற உதடும், கருப்பு நிறத்துல இருக்கிற உதடு எப்படி இருக்கு, இது வந்து நம்ம மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறில் நெடில் இது ரொம்ப முக்கியமானது. பிறகு நீங்க ஆ ஆ தெரிந்து கொண்டாலே இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். ஓ ஓ அப்படி சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்தால் அவர்களுக்கு இந்த புரியாது. நெடிலுக்கும் இரு குறிலுக்கும் உள்ள வேறுபாடு அவர்களுக்கு விளங்காது. சரி, இப்போ உயிரெழுத்தை உச்சரிப்பது எப்படியெல்லாம் உச்சரிக்கிறோம்? யாரெல்லாம் இங்க கவிதை எழுதுறீங்கன்னு தெரியல. சந்த நயம், தொடை நயம்லாம் வேணும். அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் வேணும்னா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கவிதையை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகா எழுதலாம். சரிங்களா? அதற்கும் இது உதவும். நீங்கள் உயிரொலியை உச்சரிக்கும் பொழுது 3 வகையாக உச்சரிப்பீர்கள். எதுகை, மோனை, அதற்கும் இது உபயோகப்படும். இதுல பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தொல்காப்பிய சூத்திரம். சூத்திரம் என்பது தமிழ் சொல், சூல் என்பது தமிழ் சொல். இது தேவநாய பாவாணர் சொன்னது.
சூல் என்பது தமிழ் சொல். அந்த சூழில் இருந்து வந்ததுதான் சூல் திறம் தான் வந்து புணர்ச்சி விதியில சூத்திரம்னு மாறி இருக்கு. சரிங்களா? இந்த தொல்காப்பிய சூத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் உச்சரிக்கலாம். இது அவற்றுள் அப்படின்னு ஆரம்பிக்குது. எவற்றுள் அதுக்கு முன்னால ஒரு தொல்காப்பியத்துல எப்பவுமே ஒண்ணுனாக்க முன்னாடி ஒரு குறளை சொல்லிட்டு ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டு அடுத்த சூத்திரத்துல அதுல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இங்க வருது அவற்றுள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் நோட்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். நோட்ஸை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த பாயிண்ட் விட்டு விடக்கூடாது 1 மணி நேரத்திற்குள் என்பதற்காக. இதுல வாயை அங்காத்தல் ரொம்ப அங்கலாய்க்கிறாங்கல்ல, அதான் அந்த அங்காய்க்கிறது. வாயை திறந்து உச்சரிக்கிறோம். என்னென்ன எழுத்தெல்லாம் வாயை திறந்து உச்சரிப்போம்னா அ ஆ ஆய் இரண்டும் அங்காத்தல். அந்த இரண்டும் அங்காய்த்து இயலும். இயலும்னாக்க நிகழும்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி வரும். அது பிறக்கும் அப்படின்லாம் கூட வச்சுக்கலாம். அதை ஆ ஆ அந்த இரண்டும் எப்படி வரும்னாக்க வாயை திறந்து உச்சரிக்கணும். அ ஆ. அது என்னுடைய திரையையும் பாருங்கள், என்னுடைய முகமும் தெரிகிறது என்று நினைக்கிறேன். இ ஈ ஏ ஏ ஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும். இசைக்கும்னா சொல்லும். வாயிலிருந்து நம்ம பிறக்குது காற்று. இசையும் வாயிலிருந்து காற்றாக வெளிவருவதுதான். அப்பால் ஐந்தும். அப்பால்னா அந்த ஐந்தும். அவற்றோர் என்ன அதை போலத்தான் அப்படின்றாங்க. அது எப்படி உச்சரிக்கும்னாக்க நம்ம இதழ் இருக்கு இல்லையா, அதை இப்படி வச்சு உச்சரிப்போம். இ இ ஏ ஏ ஐ. கவிதை எழுதுபவர்கள் இ இ ஏ ஏ ஐ இது ஐந்தையும் நீங்கள் வந்துட்டு எதுகை மோனைக்கு உபயோகப்படுத்தலாம். அடுத்து உ ஊ ஓ ஓ ஔ. பாத்தீங்கன்னா வாய், என்னுடைய வாய் குவிந்து இருக்கிறது. இது வந்து 3ஆம் நிலை. உயிரெழுத்தை உச்சரிக்கும் போது இந்த 3 நிலையில் தான் உச்சரிப்போம். சரிங்களா? இதுல உயிரெழுத்தை விளக்குவதற்கு மிச்சம் ஒண்ணு இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து டிப் ஆஃப் த டங், நாக்கு நுனி. தமிழில் எந்தெந்த எழுத்து சொல்லின் முதலில் வரும் இந்த நாக்கு நுனியை வச்சுதான் சொல்ல போறோம். இதுக்கு நீங்க தனியா வந்துட்டு ரூல்லாம் இப்பெல்லாம் படிக்க அவசியமே இல்லை. எந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நுனி நாக்கு முன்னோக்கி நீண்டு இருக்கிறதோ அது வாய்க்குள்ளே முன்னோக்கி நின்று இருக்கலாம். இப்ப இங்க வந்துட்டு வாய்க்குள்ளதான் முன்னோக்கி நீண்டு இருக்கிறதோ அந்த எழுத்தில் எல்லாம் சொற்கள் தொடங்கும். மிக எளிமை, அவ்வளவுதான். வேற விதியே கிடையாது. இந்த 28 ஒலிகளில் நீங்க கா இக்கு பிளஸ் ஆதான் கா இல்லைங்களா? சோ அதனால் இந்த 18 ஒலிகளில் எந்தெந்த ஒலியை உச்சரிக்கும் போது நுனிநாக்கு முன்னோக்கி நீண்டிருக்கிறதோ அல்லது இந்த நுனிநாக்கு எங்கேயும் போய் டச் பண்ணாம வளையாம இருக்கிறதோ அந்த எழுத்தில் எல்லாம் சொற்கள் தொடங்கும். ஆ சொற்கள் தொடங்கும். அன்னம். அதே மாதிரி ஆ சொற்கள் தொடங்கும். ஆடு. இதுலயும் வந்துட்டு டிப் ஆஃப் த டங் ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. டிப் ஆஃப் த டங், டிப் ஆஃப் த டங், டிப் ஆஃப் த டங். ஐ ஔ அதுவும் டிப் ஆஃப் த டங். நான் ஒலியை மட்டும் உச்சரிக்கிறதுனால ஐயையும் அவையும் நாங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு உயிரெழுத்து பிறக்கும் விதம் இப்படித்தான். இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கு போயிடுவோம். ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். மெய்யெழுத்து என்பது Could you please share this document? Yes, நான் ஷேர் பண்றேன். ஓகே, சரி. நம்ம அடுத்து மெய்யெழுத்துக்கு போயிடுவோம். மெய் எழுத்து இது எப்படி போய்க்கிறதுன்றல எனக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மெய்யெழுத்து உச்சரிக்கும் முறை. இது வல்லினம் மெல்லினம் எப்படி பிறக்கும். இங்க பிறக்கும்னாக்கா காற்று வெளியே எப்படி வயிற்றுல இருந்து காத்து கிளம்பி வெளியில எப்படி போகும் அதுதான் இங்க மீன் பண்றோம் நம்ம. இத ஒரே ஸ்லைட்ல போட்டதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளக்க வேண்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான். தனித்தனியாகவும் இருக்கு என்கிட்ட இதோட படம். நான் அது ஒரே இதுல சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதுல பாத்தீங்கன்னாக்கா இது ஏற்கனவே நம்ம மூக்கு, பல், இதழ், அன்னம் எல்லாம் போட்டோம். இதுல சிகப்பு வந்து இங்க இதெல்லாம் நாக்கு. நீங்க அந்த சிகப்பு நிறம், நீல நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், இளஞ்சிவப்பு இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நாக்கு. இது அன்னம். அன்னம் என்பது நான் சொல்லி இருக்கிறேன் டெம்பிள். அதாவது
மேல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டெம்பிள். இக் உச்சரிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நான் இது ஆக்சுவலா நின்றுட்டு சொல்லி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பட் நான் உட்காந்துட்டு சொல்ல முயற்சி பண்றேன். நீங்க இக்குன்னு சொல்லி எவ்வளவுதான் முக்கினாலும் காத்து அப்படியே தான் நிற்கும். சொல்லி பாருங்க, இக். அவ்வளவுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இட், அதே மாதிரி இட், அதே மாதிரி இட், அதே மாதிரி இத், இப். அதை எப்படி ரிலீஸ் பண்றீங்க? இப்போ ஒரு ஆ சேருது அதோட, இக்கு, இக், ஆ, சா. அதனாலதான் அதுக்கு வல்லினம்னு பேரு. வலிந்து ஒலிப்பதால் வல்லினம். செஸ்ட்ல இருந்து ஒலிக்கிறதுனால வல்லினம், மூக்குல இருந்து ஒலிக்கிறதுனால இடையினம். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல உள்ள தொண்டையில இருந்து ஒலிக்கிறதுனால சாரி, மூக்கில இருந்து ஒலிப்பதால் மெல்லினம். இரண்டுக்கும் நடுவுல தொண்டையில இருந்து ஒலிப்பதனால இடையினம் கிடையாது. காற்று வந்து வயிற்றிலிருந்து கிளம்பி அடைபட்டு நின்று திடீரென்று ஒலிக்கும். எப்படி நீங்க வந்து ஒரு ஹார்டான கல்லை தூக்கி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு இடத்துல போட்டீங்கன்னா தப்புன்னு போய் விழுகும். அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அப்படி பேச மாட்டோம், புரியறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி உச்சரிக்கிறதுக்கு அதனாலதான் அதுக்கு வல்லினம்னு பேரு. வல்லினம் இடையினம் வந்து பேர். இது நான் என்னோட ஆசிரியர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் அதே தான் பசங்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இக்கு ஹஸ்பண்ட், இங்கு ஒய்ஃப். இச்சு ஹஸ்பண்ட், இஞ்சு ஒய்ஃப். இட்டு ஹஸ்பண்ட், இன்னு ஒய்ஃப். இட்டு ஹஸ்பண்ட், இன் ஒய்ஃப். இத்து ஹஸ்பண்ட், இந்து ஒய்ஃப். இப்பு ஹஸ்பண்ட், இம்மு ஒய்ஃப். இக்கு எப்படி உச்சரிக்கும் என்றால், உங்கள் பின் நாக்கு இருக்கு இல்லையா, பின்னால உள்ள நாக்கு, இக்குன்னு சொல்லும்போது அந்த பின்னால உள்ள நாக்கு போய் மேல போய் இப்படி நிற்கும். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். நிறைய பேர் இப்ப இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. தொல்காப்பியம் எழுதும்போது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், கீழடி இப்ப 3000 ஆண்டு பழமையான மொழி தமிழ்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால 3000ன்னு நான் எடுத்துக்கிறேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் எழுதும் பொழுது இருந்த வரி வடிவமே வேறு. அதனால அங்க போயிட்டாங்க. நீங்க புள்ளியோடு நிலையல்ன்றத வந்துட்டு இன்னும் அதுக்கு அந்த பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. நம்முடைய நாக்கு இருக்கு இல்லையா, ஒரு உச்சரிக்கும் பொழுது எங்க போய் நிக்குது அதுதான்ன்றது நிலையல்ன்றது. ஸோ இந்த இப்போ சிகப்பு எடுத்துப்போம், தட் இஸ் இக்கு. இங்க இருந்து என்ன பண்ணுன்னா, காத்து இங்க இருந்து வயிற்று வழியா வந்து இங்க என்ன பண்ணுதுன்னா அப்படி போய் நாக்கு வந்து இங்க மேல டச் ஆகுது. சொல்லி பாருங்க, இப்படிதான் உச்சரிக்க வேண்டும். எதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அப்புறம் டிப் ஆஃப் த டங் ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே. மெய்யெழுத்துல சொற்கள் ஆரம்பிக்காது. அதனால மெய்யெழுத்தில் ஆரம்பிக்குமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. மெய்யெழுத்தில் சொற்கள் ஆரம்பிக்காது. உயிர் ஏறிய மெய், கக்கா, கிக்கி. நான் இனிமேல் ககர வரிசை, சகர வரிசை அப்படி சொல்றேன். ககர வரிசையில் உள்ள சொற்கள் எல்லாம் வந்து சொல்லின் முதலில் வரும். ஏன்னாக்க நுனி நாக்கு முன்னோக்கி இருக்கிறது. அப்போ ஞாவுக்கு முன்னோக்கி வரணுமே, நம்ம எழுதுறதே இல்லையே. அங்கணம், இந்த ஞாவை மட்டும்தான் இப்போ அது ஞாவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அங்கணம்ன்ற சொல்லு மட்டும் அங் பிளஸ் ங்கணம், அது மட்டும் அங்கணம்னு வருது, வேறு எழுத்து எதுவும் இல்லைன்னாக்கா நம்மளுடைய தெளிவுக்காக பண்ண வேலை தான் அது. ஞாவுக்கும் ஞாவுக்கும் வேறுபாடு, குழப்பம் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஞால சொல்லி வச்சுக்கிறது இல்லை. ஞாவுல எழுதிடுறோம் ஞாலம், ஞமிலி, ஞாயிறு. அதை ஞாயிறுன்னு எழுதுனா உச்சரிக்கும் பொழுது ஒலி பிறழ்ச்சி ஏற்படும். பிறழ்ச்சின்னா குழப்பம், சரிங்களா? ஸோ அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான், ஈவன் தோ நீங்க வந்து டிப் ஆஃப் த டங் ஞாவுக்கும் வந்துட்டு இருந்ததுன்னாக்க அதுல ஆரம்பிக்காததுக்கு காரணம் குழப்பம் வரக்கூடாதுன்றதுனாலதான். இக்கு சொல்லும் பொழுது என்னாச்சுன்னா, காத்து ஃபுல்லா தடப்பட்டுருச்சு, வெளில போயிடுச்சு. இப்போ இங்குன்னு சொல்லும் பொழுது நீங்க எங்க சொல்லுங்க, இக்குல நாக்கு உச்சரிக்கும் போது உங்க பின் நாக்கு எங்க போய் மேல ஒட்டிச்சோ அதே புள்ளியில தான் போய் நிற்கும். ஆனா இங்குன்னு உச்சரிக்கலாம் நீங்க. அது போய்கிட்டே இருக்கே, அரை மாத்திரைன்னு சொல்றமே அப்படின்னாக்கா, அதான் நான் சொன்னேன் பேசும்போது, அங்கே இருந்து வந்தான்லாம் பேச மாட்டோம் நம்ம. அங்கிருந்து வந்தான் அப்படிதான் பேசுவோம், சரிங்களா? அதனாலதான் அது அரை மாத்திரை, அவ்வளவுதான் உச்சரிக்க வேண்டும் பேசும் பொழுது. பாடும் பொழுது வேறு. அதுதான் வந்து இக்கு. இங்க இந்த ஸ்லைடு கொஞ்சம் நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன். இச், இஞ்ச் சொல்லி பாருங்க. நுனிநாக்கு முன்னோக்கி இருக்கும். எப்படி உச்சரிக்க வேண்டும்? இச், இஞ்ச், அதான் உச்சரிக்க வேண்டிய முறை. இது பெரிய குழப்பம் இல்லை. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு டிப் ஆஃப் த டங் ஃப்ரண்ட்ல இருக்கு. நுனி நாக்கு முன்னோக்கி நீண்டு இருக்கிறது. அதனால் சகர வரிசை, ஞகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்
எப்படி உச்சரிக்க வேண்டும். இதான் என்னோட நாக்கு. இப்படி வச்சுக்கோங்க. நான் இருங்க, எனக்கு தெளிவா தெரியுதுன்னு இப்ப தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய நாக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்கை என்ன பண்ணணும்னா அப்படி மடிச்சு அப்படியே தூக்கிக்கொண்டே மேல டெம்பிள்ல வச்சிடணும். இந்த பச்சை நிறம் இருக்கு இல்லையா, இந்த நாக்கை கொண்டு போயிட்டு அப்படியே உள்ள மடிச்சு, இதான் நாக்குன்னா அப்படி மடிச்சு தூக்கி கொண்டே உள்ள வச்சு எஸ்பிபி பாலசுப்ரமணியன் பாட்டு பாடும்போது வண்ணம் கொண்ட வெண் நிலவேன்னு தான் பாடுவாரு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன்னு பாடியிருக்க மாட்டாரு. ஸோ இந்த நாக்கை அப்படி தூக்கி கொண்டு போய் அந்த நுனி நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நுனி நாக்கை மடக்கி எனக்கு அந்த கிளார் அடிக்கிறேன் நான் சரியா. நுனி நாக்கை அப்படி கை வச்சு இப்படி வச்சு நுனி நாக்கை மடக்கி மேல கொண்டே வச்சு உச்சரிப்பாங்க. வண்ணம், பெண், வட்டம், கடகம், மடம், மடம் கிடையாது, மடம், வண்ணம், குணம், மனம். மனம்க்கும் மனம்க்கும் வேறுபாடு தெரிய வேண்டும். ஸோ இது இந்த ண வந்துட்டு இப்படி சொல்லும்போது இது ண என்று சொல்ல வேண்டும். இட், முதலில் வல்லினத்தை பேசுவோம். இட் என்று சொல்லும் பொழுது அதுல வரும். இட்டோட இணை எழுத்து என்ன? பேர் இன். இட்டு எங்க உச்சரிக்கும் பொழுது புள்ளி நாக்க கொண்டே புள்ளிய நிறுத்துறமோ அந்த இடத்துலதான் இன் உச்சரிக்கும் பொழுதும் புள்ளி நிற்கும். அதனால எப்பப்பெல்லாம் நம்ம வந்து சொற்களில் குழப்பம், மண்டைன்னு எழுதும் பொழுது எந்த எண் வல்லினத்திற்கு முன்னால் வரும் ஒரு இன் அல்லது இன் அல்லது இந்த என்ன வர வேண்டும் என்றால் அவங்க ஹஸ்பண்டோட தான் வரணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மாத்திரக்கூடாது, குடும்பத்துல குழப்பம் வந்துடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மண்டைன்னு எழுதும் பொழுது மா இன் டை, சண்டை ச இன் டை. இது வந்து இதுதான் விதியானா அப்படி கிடையாது. நீங்க எண்ணுன்னு கொண்டே நாக்க வச்சிருக்கும் பொழுது அடுத்த எழுத்து உங்களுக்கு எது எளிமையா உச்சரிக்க வரும்? இன் ட, இன் ர அப்படின்னாக்கா ஒரு கேப் வருது பாருங்க. மண் ரை, அந்த இடத்துல ஒரு பாஸ் வருது. மண் ரை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால் மண்டை என்று சொல்ல வேண்டும் என்றால் நாக்கு அங்க வந்து பேச்சுல ஒரு முக்கியமானது அந்த ஓட்டம், பேச்சு ஓட்டம் கேப் இல்லாம இருக்கணும், எளிமையா இருக்கணும். அதனாலதான் மண் இன்னு சொன்னதுக்கு அப்புறம் டகரம் சொல்லுவதுதான் எளிமை. அதனாலதான் அங்க இன்னு, எந்த இன்னுக்கு அப்புறம் இந்த இண்ண போட்டா டா தான் வரணும் பின்னால. அப்பதான் உங்களுக்கு ஒலிப்பு எளிமையாக இருக்கும், நடுவுல கேப் எதுவும் இருக்காது. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னாக்க இதை டன்னகரம்னு பேர் வச்சுப்போம். அப்ப நிறைய பேர் எங்க வாத்தியார் கண்ணப்பன்னு திட்டுவாரு, 3 சொல்லிதான் 2 சொல்லினா. இதை டன்னகரம்னு வாரு, இதை ரன்னகரம்னு வாரு, இதை தன்னகரம்னு வாரு. நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க. நிறைய இது என்ன சமூக ஊடகத்துல எல்லாம் அது வந்திருக்குது. இதுதான் காரணம் ஏன் இதை டன்னகரம்னு சொல்றோம், இதான் காரணம். அடுத்து இட், இந்த இட்ற வந்துட்டு இக்கு இன்னு இச்சு இஞ்சு இட்டு எண்ணு வரிசையா வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு இற்று இன்ன தூக்கி கடைசியா தூக்கி போட்டோம். இது ரொம்ப ஆடுறவங்களை நம்ம கடைசியில தான் வச்சிருப்போம் எப்பவுமே. இந்த இற்றுக்கு வந்து ஆடல் ஒலின்னு பேரு. ர, ரே, ரோ, அது ஆடும் நாக்கு. அதனால அது கடைசியில வச்சதான் எங்க ஆசிரியர் சொன்னார். சரிங்களா? சோ இட், இன், இது வந்து இற்று. குழந்தைகளுக்கு தயவு செய்து இருன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இட், அதுல உயிர் ஏறும் பொழுது அது ஆடும். அதனாலதான் ர, ரே, ரோ, ரி அப்படின்னு சொல்லணும், அது ஆடும். அப்படி சொல்லி கொடுங்க. சோ அதால் இழுக்கும் இற்றுக்கும் குழந்தைகளுக்கு குழப்பம் வராது. இட் என்றே சொல்லிக் கொடுங்க. இற்று எங்க உச்சரிக்கிறோம்? இப்ப இளஞ்சிவப்பு அந்த பிங்க் கலர் நாக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த டீன்ற பொசிஷன்ல, இப்ப இக்கு வந்துட்டு நாக்கு ஏன்ற பொசிஷன்ல போய் வருது, பீன்ற புள்ளி, சீன்ற புள்ளி, இங்க இற்று இன் டீன்ற புள்ளியில வருது. இத்து இந்த, நல்லா பாத்துக்கோங்க, நுனி நாக்கு நீண்டுகிட்டு தான் இருக்கு. இத் இந்த, அதனால இதுல த நால சொற்கள் ஆரம்பிக்கும். டகரம், நகரம், ரகரம், நகரம் இதில் சொற்கள் ஆரம்பிக்காது. அந்த எழுத்து சொற்களின் முதலில் வராது. காரணம் என்னன்னா நுனி நாக்கு முன்னோக்கி இல்லை, அது போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம எந்தெந்த சொல் எப்படி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இப், இம், அது உதட்டுல உச்சரிக்கும், ஆனா நாக்கு முன்னாலதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க கருப்பு கலர் நாக்கு எங்கப்பா, சரி அது இளம் பச்சையில போட்டாரு, இளம் பச்சை அது மாதிரி வரும்.
இது இதுதான் நம்ம மெய்யெழுத்தை உச்சரிக்கும் நிலை. இங்க நான் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருந்தா இங்க கேட்கலாம். ஏன்னா இதை தாண்டி போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உங்கள் குழப்பங்களை தீர்த்து விட்டு அடுத்து சென்றால் நன்றாக இருக்கும். சரி, கேள்வி இல்லைன்றதுனால நான் போயிடுறேன். த ந நன். தமிழில் நண்பன் என்ற சொல்லுதான் 3 நகரமும் வரும். ந இன். அதே மாதிரி தொழிலாளி 3 லகரமும் வரும். தொழிலாளி. இதுல எந்த குழப்பமும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி உச்சரிக்கிறதுன்றதுக்கு வருவோம். நிறுத்த வேண்டும், காற்று அடைபட்டு நிற்கும், திடீரென்று வலிந்து வெளியேறும், அதனால அதுக்கு வல்லினம்னு பேரு. இக்கு எங்க உச்சரிக்குமோ அந்த இடத்துலதான் நாக்கு புள்ளியில போய் நிற்கும். ஆனால் காற்று இங்க வந்த காற்று மூக்கு வழியாக வெளியில போகும், மெட்டாலிக் சவுண்ட்ல வரும் என்றது. சரிங்களா? அடுத்து இச், இஞ்ச், இட். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம மாணவர்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்க முடியும். இட், இன். அப்புறம் இட், இன். கொன்றான் எழுதும் பொழுது இந்த இன்னு தான் போடுவோம். ஏன்னா ஹஸ்பண்டை இந்த இன்னு தான் ஃபாலோ பண்ணும். ஐ மீன் இந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இந்த இன்னு தான். சரிங்களா? இந்த இற்றோட இன்னு. அதனாலதான் கொன்றான் அப்படின்னு எழுதுவோம். இங்க தன்னகரம் போட மாட்டோம் கொன்றான் வரும் பொழுது. அதே மாதிரி இன்று, கன்று, அதுவும் அதுதான். அதே மாதிரி பந்து என்று ஏன் போடுறோம்னா இத்தோட வைஃப் இந்து, அதனாலதான் பந்து அப்படின்னு போடுவோம். பந்துன்னு போட மாட்டோம். நீங்க பந்துன்னு சொல்லி பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு கேப் வருது பாருங்க. பந்து, 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 கேப் வரல. அந்த கேப் இருக்கக்கூடாது. பேச்சின் அழகு இடைவெளி இல்லாமல் பேச வேண்டும், அதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்து இம், இப். அதே மாதிரிதான் இது வாய் வழியாக உச்சரிப்பது. சோ தகர நகரத்தில் தகர நகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிக்கும், பகர மகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிக்கணும். பாய், பாம்பு, படை, பால், அந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி மரம், மரம், அந்த மாதிரிலாம். மங்கை, மான், மேவும், அதெல்லாம் வரும். இது வல்லினம். வல்லினமும் மெல்லினமும் பிறக்கும் விதம் இதுல பெரிய குழப்பம் இல்லை. நீங்க 2-3 விஷயம் கத்துக்கணும். எப்படி காற்று ஏன் வல்லினம்னு பேருனாக்க, திடீர்னு போறதுனால சாஃப்டா வெளில போறதுனால அதுக்கு மெல்லினம்னு பேரு. இதுக்கு பேர் உண்டு, இணை எழுத்து. அதுதான் நான் அங்க ஒரே கலர்ல போட்டிருந்தது காரணம் தான். சரிங்களா? இதை இதை புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும். அடுத்து இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, வல்லினம் மெல்லினம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இ, இதுல ஈக்கு ஒரு குழப்பம் உண்டு. நான் முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மணி ஓசை ஈ எங்கே இருந்து வந்துச்சுப்பான்னு கேட்டிருந்தேன் நான். சரிங்களா? அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம். இ, ஈ எப்படி உச்சரிப்போம்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாக்கு மேல போயிடுது, ஆனா டிப் ஆஃப் த டங் ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. ஆனா இங்க ஒட்டல பாருங்க. ஏதோ ஒரு படத்துல இது கடிகாரம் மாதிரி அப்படின்னு கார்த்திக்கும் அந்த காமெடி நடிகரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனா ஒட்டாது. இங்க காத்து ஃபுல்லா தடைபடல, ஓரளவுக்கு தடைப்பட்டு லீக் ஆகுது பாருங்க. ஈன்னு சொல்லும் பொழுது நாக்கு கிட்டத்தட்ட அன்னத்துக்கிட்ட போயிடும், ஆனா லேசா காத்து மேல அந்த நாக்குக்கும் அன்னத்துக்கும் நடுவுல லீக் ஆகி போகும். சரிங்களா? அதுதான் இ. சோ இ இதை உச்சரிப்பதுன்றது எளிதுதான். இ, இ, இ. இர் எப்படி உச்சரிக்க வேண்டும்? இங்க நம்ம நிறைய ஒரு பொசிஷன் பார்த்தோம். ஏ, பி, சின்றது தான் அன்னம், அந்த மிடில் ஆஃப் த டாப் சொன்னோம் இல்லையா, அது. ஏன்றது ஒரு சாஃப்ட் பார்ட் இருக்கு இல்லையா பின்னால, அன்னத்துல, நாக்குல கிடையாது, அன்னத்துல. அந்த சாஃப்ட் பார்ட்டை ஒட்டி இருக்கிற அந்த சாஃப்ட் பார்ட் முடிகிற இடம், இல்லாட்டினா அந்த ஹார்டு பார்ட்டை ஆரம்பிக்கிற இடம், எப்படியானு வச்சுக்கோங்க. ஏ, அது மாதிரி. அது மாதிரி பீன்றது அதுக்கு அடுத்த நிலை. இது அந்த டெம்பிள், அந்த டாப், மிடில். டீன்றது இந்த வரி வரியா இருக்கு இல்லையா பல்லுக்கு பின்னால, அதுதான் டி. இந்த ஈன்றது தான் நம்ம பல்லு, இத், இந்த. ஓகே, இந்த பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ன்றது இப்பு, இம்மு, அதாவது உதடு. இழ் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால், டியில் இந்த பொசிஷன்ல கொண்டாந்து நாக்க வச்சுட்டு உள்ள போய்கிட்டே இருக்கும்போது சொல்லணும். மரம், மரம், மரம். வார்த்தை,
வார்த்தை, வார்த்தை, அந்த மாதிரி. அப்புறம் நான் இருக்கு இல்லையா, முடிஞ்ச அளவு நீங்க தமிழ்ல பாருங்க, இந்த ரகரத்துக்கு பின்னால வர்ற நகரம் வந்துட்டு தன்னகரமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த ரகரத்தை உச்சரித்த பிறகு இந்த நகரத்தை உச்சரிப்பதுதான் எளிது. ஏன்னாக்கா அந்த நகரத்தோட பொசிஷன் சி. இந்த ரகரம் டியிலிருந்து ஆரம்பிச்சு பிக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்க நகரம் உச்சரிக்க வேண்டும் என்றால் அதுதான் எளிமை. அதனாலதான் காரணம், வாரணம், பரணி அதெல்லாம் சொல்றதுக்கு இதுதான் காரணம். இது நான் சொல்றது வந்து 100% கிடையாது, பொதுவாக மோஸ்ட்லி. சரிங்களா? ஸோ அதனால் இங்க என்ன பண்ணணும்னாக்கா, நாக்கை கொண்டு வந்துட்டு இந்த வரி வரியா இருக்கு இல்லையா, டி பொசிஷன்ல வச்சு அப்படியே ஏர் 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 ஏர், மரம் மரம், வாழ்த்தை, அப்புறம் வந்துட்டு குரங்கு, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லணும். இதுதான் வந்துட்டு இர் உச்சரிக்கிற முறை. இதுக்கு வருடல் ஒலின்னு பேர். வருடல்னா இந்த கை அப்படி வருடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நாக்கை கொண்டு போய் என்ன பண்றீங்க, அன்னத்தை அப்படி வருடுறீங்க. ரகரமும் வந்துட்டு வருடல் ஒலி. ஆனா வந்துட்டு இதை இப்படி வருடுவோம், அதை இப்படி வருடுவோம். எளிமையா இருக்கும் சொல்றது. ஆனா தொல்காப்பியத்துல இர் இப்படி வருடணும், எள் இப்படி வருடணும்னு சொல்லல, வருடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. பட் இது பேசுவதற்கு எளிமையாக இருக்கிறது. இது வந்துட்டு இ எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று தெரியும், ஏர் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது தெரியும். ஈர் உச்சரிக்கும் பொழுது நாக்கு இங்க போய் டச் ஆகுது. ஸோ அதனால் ரகரத்தில் சொற்கள் ஆரம்பிக்காது. இ யகரத்தில் சொற்கள் ஆரம்பிக்கும். யானை, யார், யாங்கனுமே, அதெல்லாம் வரும். அடுத்து இல். இல் என்பது டி என்ற பொசிஷன்ல உச்சரிக்கும். ஓகேங்களா? இற்று எங்க உச்சரிக்கிறீங்களோ அங்கதான் இல். கற்சிலை ஏன் கல் சிலை ஏன் கற்சிலையாக மாறுகிறது? ஏன்னாக்க இல் ஈற்று உச்சரிக்கிற இடத்துலதான் இல்லு வருது. அதனாலதான் கற்சிலை கல் சிலையை வந்து கற்சிலைன்னு சொல்றது இல்லை. கற்சிலைன்னு சொன்னாலும் அழகா தான் இருக்கு, கேட்கறதுக்கும் அழகா இருக்கு, உச்சரிக்கிறதுக்கும் கேப் இல்லை, எளிமையா தான் இருக்கு. ஆனாலும் கற்சிலைன்னு தான் சொல்றான். ஏன்னாக்க இல்லு உச்சரிக்கிற இடத்துலதான் இற்று வரும். சரிங்களா? அதனாலதான் கல் சிலை வந்து கற்சிலையாக மாறுவதற்கு காரணம். ஓகே, அடுத்து இது வந்துட்டு டி பொசிஷன்ல இல் 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 இல். இது நாக்கு போய் மேல ஒட்டிருச்சு, டிப் ஆஃப் த டங். ஸோ லகரத்தில் சொற்கள் ஆரம்பிக்காது. அப்ப லட்டு, லட்டு தமிழ் சொல் அல்ல, இல்லை. சரி, தமிழ்ல வந்துட்டு அந்த இந்த என்ற சொல்லு வந்து மிக பின்னால வந்து சேர்ந்தது. அதற்கு காரணம் என்னன்னா இந்த பயபிள்ளைக தான். இல்லட்டு அல்லட்டுலாம் சொல்ல முடியாது. இப்புத்தகம் அப்புத்தகம் சொல்லலாம், இக்கரண்டி அக்கரண்டி சொல்லலாம். இல்லட்டு இல் என்னது அல்லட்டு எல்லட்டுலாம் சொல்ல முடியாது. இஜ்ஜான் அஜ்ஜான், இஜ்ஜாம் அஜ்ஜாம் உஜ்ஜாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இங்கு அங்குவை நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துக்குமே இங்கு அங்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தொல்காப்பியத்திலே வழக்கும் செய்யிலும் ஆயிரு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு அவரு. வழக்கு சொல்லை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பிற அதாவது திசை சொற்கள் நிறைய வந்து நம்ம மொழியில் கலந்து விட்டன. அதனால அதெல்லாம் சரியா தவறான்ற ஆர்குமெண்ட்லாம் இப்ப நம்ம பண்ண போறது கிடையாது, அது தனியா பேசுவோம் வேணும்னா. இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இல் எங்க உச்சரிக்கணும்னா பொசிஷன் டி. இதை நான் ஏன் இந்த படத்தை ஒன்னா போட்டேன்னாக்கா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய வேண்டும்ன்றதுக்காக தான். அடுத்து இந்த இல், சரிங்களா, டி. அடுத்து வந்துட்டு இவ். இவ் உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, இந்த பல்லு வந்துட்டு உதட்ட தொடர மாதிரி இருக்கும், ஆனா தொடாது. அப்படிதான் உச்சரிக்கணும். ஆங்கிலத்துல வந்துட்டு வாட்டர், டபிள்யூ வந்துட்டு குவித்து உச்சரிக்க வேண்டும். வாட்டர், வாட், வேர். வேனுக்கு வந்துட்டு பல்லும் நாக்கும் ஒட்டும், வேன், வவால், வவால்னு. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு என்னன்னாக்கா, அது சும்மா நடுவில் ஒரு தோன்றதை சொன்னேன். இவ்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, பல்லு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உதட்டுக்கிட்ட வந்துட்டு இவ்னு சொல்லி பாருங்க, காத்து லீக் ஆகும். இவ்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, வல்லினம்னாலே வந்துட்டு மெய்யெழுத்துனாலே காற்று வெளியேறும்னு சொன்னா, நான் இது பேருன்றதுனால மெய்யெழுத்துக்கு வந்து காற்று லீக் ஆகுது. ஸோ அதனால நம்ம புள்ளி நிலையில வச்சுட்டு போயிட்டோம். அது ஏன்னாக்கா வல்லினத்துக்கு என்ன ரூலோ அதான். ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரோ அப்படிதான் ஒய்ஃப் இருப்பாங்க. சரிங்களா? அது இவ் அப்படின்றது வந்துட்டு காற்று லீக் ஆகுது, அதனால அது இவ். அடுத்து இல் எப்படி உச்சரிக்கணும்னா, இவ்ல வந்து சொற்கள் ஆரம்பிக்குமா, இவ் எழுத்து சொற்களின் முதலில் வருமா? வரும். ஏன்னா டிப் ஆஃப் த டங் ஃப்ரண்ட்ல இருக்கு. சரிங்களா? வரும், வாழ்க்கை, வேந்தன், என்ன வேணா வரும். அடுத்து
எள்ளுங்கும் பொழுது என்ன ஆகும்னா நாக்கை நல்லா மடிச்சு அப்படியே தூக்கிண்டே மேல அன்னத்துல ஒரு சாஃப்ட் பார்ட் இருக்கு இல்லையா, பின்னால அங்க கொண்டே நுனி நாக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட். வாழ்க்கை அப்படியே வெளியில எடுத்துக்கிட்டே வரணும். வாழ வேண்டும், வாழ்கிறான், வாழ்வேன், அங்க கொண்டே முதல்ல இந்த இள்ளையும் இந்த உச்சரிப்பை மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த நாக்கை தூக்கி கொண்டு போய் பின்னால அந்த சாஃப்ட் பார்ட்ல வச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும். இதுல அந்த ரிலீஸ் பண்ற மாதிரி பிக்சர் இல்ல. ரிலீஸ் பண்ணாக்க உங்களுக்கு அடுத்து ஒரு என்ன எழுத்தோ என்ன ஒலியோ அதை உச்சரிப்பதற்கு எளிமையாக இருக்கும். அதுக்குதான் முக்கியமா. ஸோ இதுவும் வருடல் ஒலின்னு பேரு, வருடம். இப்படி அடுத்து இல். இல் என்பது கண் செவி. பாம்புக்கு கண் செவின்னு ஒரு பேர் உண்டு. கண் செவிக்கு கட்செவின்னு மாறும், கற்செவின்னு மாறாது. கற்செவின்னு சொல்றதுக்கு அழகா இருக்கு, இடைவெளி கிடையாது, குழப்பம் இல்லை. ஆனாலும் கட்செவி என்று சொல்வது ஏன் எளிமை என்றால் இல்லு இட்டு இப்போ சி பொசிஷன்ல தான் இல் உச்சரிக்கும். அதனால இல் இட் இன்னுல வரும்போது இடத்துல இருந்தால்தான் கட்செவின்னு சொல்றோம் அங்க. சரிங்களா? ஸோ இந்த இது சி பொசிஷன்ல கொண்டே நாக்கை கொண்டே தூக்கி வச்சு சொல்லணும். இதுல டிப் ஆஃப் த டங் மேல போயிட்டு டச் ஆயிடுச்சு. டிப் ஆஃப் த டங் முன்னோக்கி நீண்டு இருக்கவில்லை. அதனால் லகரத்தில் லகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிக்காது. இதுதான் நம்ம எப்படி எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் என்பதற்கான படம் இது. சரிங்களா? இதுல நான் இப்போ கொஞ்சம் நிறுத்துறேன். இது வேற ஏதாவது ஒரு நிமிடம் கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். நான் பேசுறது எல்லோருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். ஓகே, அடுத்து உயிர் போலி. உயிருடைய தன்மை என்ன சொன்னோம் நம்ம? உந்தியிலிருந்து உந்தி முதலாம் உந்து வழி தோன்றி மிடற்றனும் நெஞ்சனும் அப்படின்னு நிறைய பேசணும். காத்து வயிற்று வழியா கிளம்பி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அப்படியே ஃப்ரீயா வெளியில போகும்னு சொன்னோம். மெய்யினா என்ன சொன்னோம்? நாக்கோ பல்லோ உதடோ எதோ இடத்துல போய் நிக்கும்னு சொன்னோம். இதுல இவ்வ பாத்தீங்கன்னாக்க மெய் ஒளிதான், ஆனா ஒளியின் தன்மை இருக்குது அதுக்கு. ஏன்னாக்க கம்ப்ளீட்டா அது போய் எங்கேயும் நின்று அடைபடலை. உயிர் தன்மை என்ன சொன்னோம்? காற்று வெளியேறும் அப்படின்னா. மெய்த்தன்மை என்ன சொன்னோம்? காற்று நிற்கும்னு சொன்னோம், தடைபடும்னு சொன்னோம். ஆனா இங்க இவ்வோ காற்று நிக்கல, ஃப்ரீ ஃப்ளோவாகவும் போகல. மெய்யெழுத்துன்னு பேர் வச்சாச்சு இதுக்கு. அதனால மெய் போலின்னு வைக்க முடியாது. ஸோ அதனால அதுக்கு உயிர் போலி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம வைக்கிறது தான் பேரு. ஸோ ஈயும் இவ்வும் உயிர் போலி. உயிரும் உயிரும் சேருமா? சேராது. பாடி ஐ மீன் மெய் சேரும், உயிர் மெய் சேரும், மெய் உயிர் சேரும். உயிரும் உயிரும் சேருமா? நம்ம பிசிக்கல் லைஃப்ல எடுத்துப்போம், சேராது. அதுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஹெல்ப்பர் வேணும், மீடியேட்டர் வேணும். அந்த மீடியேட்டர் தான் இந்த இவ்வோ. ஏன் இவங்களா பிடிச்சோம்? மொத்தம் 18 மெய்யெழுத்து இருக்கும் பொழுது, ஏன்னா இவங்களுக்கு தான் உயிர் தன்மையும் கொஞ்சம் இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க அந்த உடம்பெடுமைன்னு ஏதோ போட்டு நம்மளை போட்டு மண்டையில குத்துன்னு குத்துறாங்கல்ல, அந்த உடம்பெடுமை தான். சரிங்களா? இங்க பாத்து ஏன்ற ஒரு ஸ்லைடு இருந்தது. இங்க மணி ஓசை. இதுல இ எப்படி உச்சரிக்கிறோம் பாருங்க, வாய் பாருங்க. இ இ ஐ. இ உச்சரிக்கும் பொழுதும் இ இ ஐ உச்சரிக்கும் பொழுதும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த நிலைமொழியின் ஈற்று, ஐ மீன் முதல்ல வர்ற வேர்டோட லாஸ்ட் லெட்டர் உயிரெழுத்தா இருந்தா, இது எப்படி உயிரெழுத்துன்னு சொல்றீங்க? இன்னு பிளஸ் இ தான் நீ. சரிங்களா? இன் இ தான் நீ. ஸோ நீன்றது ஈன்றது உயிர். ஸோ இங்க இ இ ஐ அப்படின்ற ஒரு ஒலியில் முடிந்தால் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இ. அதனாலதான் மணி, இங்க ஒரு ஈய போடுங்க, மணி ஈ, அப்புறம் ஓ. ஈயும் ஓவும் சேர்ந்தா யோ. அதனாலதான் அது மணி யோசை. சரிங்களா? அதே மாதிரிதான் தே வாரம். அது தே இ ஐயில முடியல, ஆனா ஏன்னு வரும். இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு.
ஏல முடியும் பொழுது சில சமயம் இவ்வும் வரும் இவ்வும் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம முதல்ல பேசிட்டோம் அப்புறம் தான் இலக்கணம் எழுதணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுதான் காரணம். இதுதான் வந்து உயிர் போலி. உடம்படுமைன்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்தினது இதுதான். சரிங்களா? அடுத்து இது புணர்ச்சிக்கு வந்து அடிப்படை இது வந்து நான் இந்த புணர்ச்சியை இதை கத்துக்கிட்டாலே நீங்க வந்து 100% புணர்ச்சி இல்லைன்னா இது ஒரு 1% ஒரு 2-3% வேணா சொல்லுவேன். ஒரு 5% சொல்லலாம் மேக்சிமம் இந்த படம். இதுக்கு நான் ஏன் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னாக்க, கண் சிலை ஏன் கற்சிலை ஆகுது, வாழ் போர் ஏன் வாட்போர் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு கல் சிலை ஏன் கற்சிலை ஆகுது, அதெல்லாம் இந்த காரணத்தினாலதான். ஏன்னா இந்த இடத்தில் தான் அந்த இது வந்து உச்சரிக்கப்படுகிறது. இந்த எள்ளு இட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ். இதை தான் நம்ம வந்து இங்க பார்த்தோம். இப்போ இல்லு இட் பொசிஷன் சில உச்சரிக்கணும், இன் இட் பொசிஷன் டில உச்சரிக்கணும். பொசிஷன் டின்றது பல்லுக்கு பின்னால இருக்க அந்த வரி வரியா இருக்கிற இடம், ஈன்றது பல்லு, இது வந்துட்டு சீன்றது வந்துட்டு அந்த அன்னம் உச்சி டெம்பிள், பீன்றது வந்துட்டு அந்த சாஃப்ட் பார்ட்டுக்கும் அந்த டெம்பிளுக்கு நடுவில் உள்ள இடம், ஏன்றது அந்த எண்ட் ஆஃப் த சாஃப்ட் பார்ட் ஃப்ரம் த பேக் ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஹார்ட் பார்ட் ஃப்ரம் த பேக். சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ நம்மகிட்ட இன்னொரு குழப்பம் இருக்கு. என்னையா மற்ற லாங்குவேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற எழுதி கொடுக்குறாங்க, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்குது. தமிழ்ல மட்டும் என்னைய ஒரு இடத்துல ஹேங்கிற, ஒரு இடத்துல கேன்ற, ஒரு இடத்துல ஹேன்ற, ஏன் என்னை போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காத்தை வந்து வெளியில எடுக்கிறோம். தமிழ் மொழி வந்து பேசுறதுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அப்படிதான் அந்த மொழி படைக்கப்பட்டது. இப்போ நீங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, காத்தை கொண்டு வந்து இக்க உச்சரிக்கும் போது முழுசா 100% காத்தை வாயில வச்சிருக்கிறேன் நான், வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திடீர்னு வெளியேற்றுறேன் நான். சரிங்களா? அதனாலதான் நீங்க வந்துட்டு ஏன்னா பாக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் இங்க வர்ற கூவை வந்து நான் ஏன் அழுத்தி வலிந்து ஒலிக்கிறோம் அப்படின்னாக்க, நான் இக்க உச்சரிக்கும் பொழுது வயிற்றிலிருந்து நான் நின்னுக்கிறேன், முடிஞ்ச அளவு பாக்குறேன். ஓகேவா? வயிற்றிலிருந்து காத்து அப்படி வெளியில கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, அதாவது இக்கு சொல்லும் பொழுது பா அப்படின்னு சொல்லணும். சோ அதனாலதான் அந்த கூ வந்துட்டு வலிந்து ஒலிக்கிறது. அப்புறம் சங்குன்னு சொல்றேன் நான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்லி காமிக்கிறதுக்காக தான் அந்த இங்க வந்துட்டு கொஞ்சம் இழுத்து இழுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. காத்து வயிற்றுல இருந்து காத்தை கொண்டு வந்துட்டீங்க, 50% காத்தை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. சங். இப்போ அந்த கூவை வந்தனால சங் கூ அப்படின்னு உச்சரிக்கணும்னா மறுபடியும் நீங்க உச்சரிச்சு பாருங்க. இது நீங்க இசை தெரிந்தவர்களுக்கு இதை ஈஸியா ரியலைஸ் பண்ண முடியும். பாட்டு பாட தெரிஞ்சவங்களுக்கு சங் கு சொல்லி பாருங்க, மறுபடியும் சங், அப்புறம் கூக்கு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், காத்த வயிற்றுல இருந்து எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து நீங்க உச்சரிக்கணும். சரிங்களா? அதனால என்ன பண்றோம்னாக்கா, சங்குன்னு சொல்லிட்டு நான் 50% இங்குக்கான வயிற்றுல இருந்து கொண்டு வந்த காத்தை இங்குக்கு வந்து நான் 50% காத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மிச்சம் என்கிட்ட 50% காத்து இருக்கு. அந்த காத்தை வச்சுக்கிட்டு ஐ கேன் மேனேஜ் இல்லையா? எனக்கு வேண்டியது எளிமையா இருக்கணும், அதே நம்ம வந்துட்டு சிக்கனம் கடைபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம், சங்கு சொன்னா போதும். இப்போ நிறைய ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வர்ற, திரும்ப திரும்ப வருகிற ஒரு குழப்பம். ஏன் நண்பர் ஒருத்தர் இதை கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் எல்லாரும் வரகு வரகுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஆ ஒலிக்கும் பொழுது நீங்க காற்றை நிறைய வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, உபயோகிப்பீங்க. இப்போ வந்துட்டு காற்றை மேல கொண்டு வரீங்க. உயிரெழுத்து இது வந்து வல்லினத்துக்கு அடுத்து வரும் ககர வரிசை வந்து வலிந்து ஒலிக்கும். அது காரணம் நான் சொல்லிட்டேன். இக்கோட காத்தை இங்க கொண்டு வந்து, அது இச்சுக்கும் பொருந்தும். இக்கோட காத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அப்படி திடீர்னு ஒலிக்கிறேன் நான் இல்லையா? ஆக்சுவலா இங்க இச்சு வச்சு ஒண்ணு போட்டிருக்கணும், நான் எக்ஸாம்பிள் தப்பா போட்டேன், மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பாக்கு 100% காத்து உங்ககிட்ட இருக்கு. அடுத்து சங், என்கிட்ட 50 தான் இருக்கு, நான் முழுசா ஒலிக்கணும் அப்படின்னா ஓகே, மறுபடியும் காத்த கொண்டு வா, சங் கு அப்படின்னு. ஏன் நான் பண்ணணும் அந்த மாதிரி? சங்கு புரிஞ்சு போச்சு. 50% காத்தை உபயோகப்படுத்த நான் சொல்லிட்டு போறேன். இது வந்து முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால், முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால், முதல் எழுத்து உயிராக இருந்தால் அது என்ன உயிர், அதான் ரா. அப்போ ஆன்றது அங்க உயிர் இல்லையா? நீங்க உயிர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, புரியுற உயிர்மெய்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. உயிர்மெய்க்கு அடுத்து வருகிற வல்லினம் ககர வரிசை எப்படி ஒலிக்கும் என்றால் ஹா சவுண்டில் தான் ஒலிக்கும். இல்ல நான் கா சவுண்டில் ஒலிக்கிறேன்னாக்கா எஸ், யூ ஹாவ் த ஸ்டாமினா, ஒலிக்கலாம். ஓகேவா? ஆனால் வரகு என்று சொன்னால் போதுமானது. வரகு
எஃகு, அப்புறம் வந்துட்டு பிறகு அப்படின்னு பிறகு சொல்லணும்ல அவசியம் கிடையாது. எளிமையாக சொல்லணும்னா சரியான ஒலிப்பு முறை வந்து ஹா சவுண்டு தாங்க. அதுக்கு காரணம் என்ன, நான் காத்தை கொண்டு வந்தேன், வர 70% காத்து போயிடுச்சு வெளியில. இப்போ என்கிட்ட இருக்கிறது 30% காத்து தான். அந்த காத்தை வச்சுட்டு நான் கா ஒழிச்சேன்னா அது ஹா சவுண்ட்ல தான் வருது. ஸோ அதனாலதான் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒரு சரி. இப்ப பார்ப்போம். நான் வரகுன்னு தான் சொல்லணும்னா அப்ப நீங்க என்ன அரிஜின்னு சொல்லுவீங்களா? இங்க இஞ்சின்றீங்க. அப்ப அரிசின்னு சொல்லுவோமா அரிஜின்னு சொல்லுவோமா? ஸோ இங்கு அரிஜின்னு சொன்னா இங்கேயும் வரகுன்னு சொல்லுங்க. இங்க வந்து அரிசின்னு சொன்னீங்கன்னா அங்க வரகுன்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம இஷ்டம்தான். மொழி என்பது நாம் நினைப்பதை உணர்வதை அடுத்தவர்களுக்கு அளவோடு கடத்துவது, அதுதான் மொழி இல்லையா? நான் நினைச்சதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சில பேர் சண்டை போடுவாங்க, மறைச்சு பேசுறேன், எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. அதனால இது வந்துட்டு பாக்கு. நம்ம இதுக்கு வந்துட்டு இச்சு வர்ற மாதிரி ஒரு பச்சை வச்சுப்போம். கட்சிக்கு பதிலாக பச்சைன்னு வச்சுப்போம். ஸோ பச்சை அங்க வந்துட்டு வலிந்து ஒலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி 50% காட்டு போயிடுச்சு, இஞ்சி, அவ்வளவுதான் என்னால் மிச்சம் ஒலிக்க முடியும். அதே மாதிரிதான் அரி. இங்க வந்துட்டு மெய்யெழுத்துக்கு பின் சகர வரிசை, அந்த மெய்யின் இணை எழுத்தான மெல்லினம், சாரி இது வல்லின எழுத்துக்கு இச்சிக்கு பின் வர்ற எழுத்து சகர வரிசை, சகர வரிசை. இன்னொன்னு, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கசட தபரன்னு சொல்லிக் கொடுக்காதீங்க, கச்சட்ட தப்பற அழுத்தி சொல்லிக் கொடுங்க. இல்ல இக்கு இச்சு இட்டு இட்டு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா உன்னை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒண்ணு வச்சுப்போம், நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொன்னு. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டதுதான் கச்சட்டா தப்பற. ஆக்சுவல் மெய்யெழுத்து என்பது இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு தான். சரிங்களா? வந்துட்டு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று தான். ஐயா பாலா ஐயா, ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இது சம்பந்தமா. ரகரம் ழன்றத சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பழக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. உச்சரிப்பு வந்துட்டு அதனாலதான் வந்துட்டு நீங்க நம்ம ஏடிஏ பாடத்திட்டத்துல என்ன பண்ணிருக்கோம்னா எந்தெந்த எழுத்தெல்லாம் எந்தெந்த நிலையில உச்சரிக்க சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ரகரம் வந்து எனக்கு தெரிஞ்ச சிறு குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்க மாட்டோம். கத்துக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். சரிங்களா? சோ இது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால் நாம் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். நீங்க இப்ப இதான் நாக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்கை மடிச்சு பின்னால உள்ள அந்த சாஃப்ட் பார்ட்ல கொண்டே ஃபர்ஸ்ட் வை, நிறுத்து ஃபர்ஸ்ட். இப்ப சொல்லு லா சொல்லு, அப்படி சொல்லணும். அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? இதுல வந்து நீங்க ப்ரீகே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், கடினப்பட்டு சொல்லி கொடுக்கலாம். இல்லாட்டினா நம்ம இருக்கவே இருக்காங்க நம்ம நிலை 2-3 டீச்சர்ஸ், அவங்க பார்த்துக்கிட்டோம்னு விட்டுருங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க அவங்க. சரிதான். பச்சை, இது இனிமேல் இந்த ரூல் எல்லாம் சொல்லுங்க. நான் அந்த இது தாவுக்கும் பாவுக்கும் மட்டும் கொஞ்சம் மாறாத சொல்லிடுறேன். இங்க வந்து பச்சை இஞ்ச் 50% காட்டு. இஞ்சில வந்துட்டு காத்து ஒரு தடவை தான் நான் வயிற்றுல இருந்து எடுக்கிறேன். அதனாலதான் நம்ம வந்துட்டு ஏன் வந்து ஒரு புணர்ச்சியோட சேர்த்து பேசணும்னா எஃபர்ட்லெஸ்ஸா பேச முடியும். கல் சிலை, நான் 2 தடவை காத்து எடுக்கணும் வயிற்றுல இருந்து. கல் சிலை நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்றேன். நீங்க உட்காந்து நார்மலா கூலா பேசி பாருங்க. கல் சிலை 2 தடவை நீங்க வயிற்றுல இருந்து காத்து எடுப்பீங்க. கல் சிலை சொல்லுங்க, ஒரு தடவை தான் காத்த வயிற்றுல இருந்து எடுப்பீங்க. அதுக்குதான் நம்ம வந்துட்டு புணர்ந்து எழுத வேண்டும். புணர்ச்சின்னு எழுத வேண்டும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு கடைசியா பதில் சொல்லுங்க. ஏன் அந்த காலத்தில் எல்லாமே செய்யுளில் எழுதப்பட்டது? அதை நம்ம அப்ப கடைசியா பார்ப்போம். யோசிச்சு வைங்க. பட் நம்ம பாடத்துக்கு கண்டினியூ பண்ணிடுவோம். பாடம் இல்ல, நம்ம செஷனுக்கு. ஸோ இஞ்ச் 50% காத்து போயிடுச்சு. இப்போ நான் சகரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னாக்க அது வந்து இஞ்ச் சீன்னு தான் உச்சரிக்கணும். மறுபடியும் நான் காத்த வயிற்றுல இருந்து எடுக்கணும். ஸோ இது இஞ்சின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ உயிர் எழுத்துக்கு பின்னால, உயிர்மெய்க்கோ அல்லது உயிருக்கு பின்னால சகரம் வந்ததுனாக்கா அரி. உயிர் எழுத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த மெல்லினத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காத்து ரிலீஸ் ஆகும். ஸோ மிச்சம் இருக்க போறது ஒரு 30% காத்து. 30% நீங்க 35 வச்சுக்கிட்டாலும் சரி, 25 வச்சுக்கிட்டாலும் சரி. அரிசி அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி கட்டில், வண்டி, மகுடி, இதுவும் இந்த 3மே இந்த ரூசானம். இதுல 10, பந்து, 9 இல்லையா? இதுல வந்துட்டு இந்த தூ வந்துட்டு 3 சத்தம் வராது. நீங்க நாக்க வச்சுட்டு தா வந்துட்டு 3 விதமா ஒழிச்சு பாருங்க. ஒண்ணு தா சவுண்ட் வரும், இல்லைன்னா தா சவுண்ட் வரும். சவுண்ட் வராது. எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுங்க. ஒண்ணு தா சவுண்ட் வரும், இல்ல தா சவுண்ட் வரும். அதனாலதான் இதுக்கு 10, பந்து, 9 உயிரெழுத்துக்கு பின்னால வந்தாலும் அது தூதான், மெல்லினத்திற்கு பின்னால வந்தாலும் அந்த தகர வரிசை
த சவுண்ட்ல தான் வரும். அதே மாதிரி கப்பல், சோம்பல், பகு பதம்லாம் வராது. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அப்படி உங்களுக்கு ஃப வேணும்னா அதுக்கு தனியா ஒரு எழுத்து வச்சிருக்கோம் நம்ம. இப்போ அதை உபயோகப்படுத்துறது இல்லை நம்ம, இருந்தாலும் தனியா வச்சிருக்கோம் அது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்துட்டு இங்க ஏதோ பகு பதம்னு சொல்றதுக்கு காரணம் தான். அதே மாதிரி காற்று, கன்று, இங்க வந்துட்டு குருன்னுலாம் சொல்ல வராது. ரு, இற்று, ர, ரா, ஐ மீன் ர, ர இவ்வளவுதான் உச்சரிக்க முடியாது. அதுக்கு மேல 2 ஒலிக்கு மேல இதை உச்சரிக்க முடியாது. ஸோ இதுதான் இதோட காரணம். சரிங்களா? இது வந்து ஏன் வந்து மாற்றொலி இப்படி வருதுன்றதுக்கு காரணம் இது. இதை வச்சு நிறைய புணர்ச்சி எல்லாம் இருக்கு பின்னால. ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம். நான் கிட்டத்தட்ட மாணவர்களாக எப்படி உச்சரிக்க வைக்கலாம், தயவு செய்து ஒலி ஒலியாக உச்சரிக்க எழுத்து எழுத்தாக உச்சரிக்க வைக்காதீர்கள், ஒலி ஒலியாக உச்சரிக்க வைக்காதீர்கள், அசை அசையாக உச்சரிக்க வையுங்கள். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். வா இந்து கோ இண்டீரு இந்த ஆரம்பத்துல என்ன படிச்சான்றதை மறந்துடுவான் இன்னும் சொல்லும் பொழுது. வந்து கொண்டிருந்தான், அவ்வளவுதான், சிம்பிள். சரி, இதை நான் எப்படி மாணவர்கள்ட்ட விளக்குறது? தனிக்குறிலை அடித்து ஒற்று வந்து, இல்ல இருகுறிலை அடித்து ஒற்று வந்து, அல்லது ஒரு தனி நெடிலை வைத்து ஒரு ஒற்று வந்து, குறிலும் நெடிலும் சேர்த்து ஒரு ஒற்று வந்து, அல்லது நெடிலுக்கு பிறகு ஒரு குறில் வந்து ஒற்று வந்து, இப்படிலாம் எப்படி சொல்லி கொடுக்கறது? ரொம்ப கடினமா இருக்கு. ரொம்ப நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? மெய்யின்றது ஒரு நிறுத்தல் ஒலி. எங்க மெயில் தோறுதோ நிறுத்திருங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். கல் யானம், களம் பகம், கால், வான், ஊர்தி. அதே மாதிரி அப்புறம் இதுல நெடிலுக்கு மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்க, வாயை திறந்து, இதுக்காக தான் நான் சொன்னது. நெடிலை குழந்தைகளுக்கு உச்சரிக்கும் பொழுது எப்படி உச்சரிக்க சொல்லி தர வேண்டும் என்றால், நல்ல வாயை திறந்தோ அல்லது வாயை நீட்டியோ நல்ல வாயை உருட்டியோ கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த காற்றை கொஞ்சம் நிறைய விடும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? ஸோ இதுல எல்லை கோட்டிற்கு இந்த கூக்கு வந்துட்டு ஒரு ஓகே, இன்னொன்னு சொல்லணும், அது நான் பின்னால சொல்றேன். இந்த கோட்டிற்கு ஏன் வந்துட்டு டிற்குன்னு படிக்காம டிற்குன்னு படிக்கணும்ன்ற ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். அது அசை அசையாக படிக்க வைங்கள் மாணவர்களை. தயவு செய்து எழுத்து எழுத்தாக படிக்க வைக்காதீர்கள். பெரிய இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுனீங்க, அசை அசையா படிச்சது எவ்வளவு பெரிய வேர்டா இருந்தாலும் அவனால எளிமையா படிச்சிருவான். வந்து கொண்டிருந்தான், அங்கே அவன் வந்திருந்து அமர்ந்து உணவு உண்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். எங்க வந்துட்டு நான் அதனாலதான் சொன்னேன் இது நிறுத்தல் ஒலின்னு சொல்லிட்டு. ஒரு சொல்லில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். அதுல வந்துட்டு அந்த குற்றிய லுகரம் வரும்பொழுதும் அதை வந்துட்டு நீங்க இதுவா கன்சிடர் பண்ணிக்கணும். எதுவா கன்சிடர் பண்ணிக்கணும்? மெய்யெழுத்தாக. மெய்யுக்கு ஒற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. நான் நடுவில் நிறைய இடத்துல ஒற்றுன்ற சொல்ல உபயோகப்படுத்தினேன். நான் எங்கெங்கெல்லாம் ஒற்றுன்னு சொன்னேனோ அதெல்லாம் மெய் எழுத்து. சரிங்களா? அதான் நான் ஒற்றுன்னு மீன் பண்ணேன். அந்த மாதிரி படிக்க வைங்க. இதுல கல், களம், அதான் கல் யானம், களம் பகம், அப்புறம் வந்துட்டு கால், ஏதாவது நான், ஏதாவது ஒரு எழுத்துனா வான் நிறம், அந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா? கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி படிச்சாங்கன்னா ஈஸியா இருக்கும். படிக்க வச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். அசை அசையாக படிக்க வைங்க. அசை என்பதால் அந்த நிறுத்திடணும். அடுத்து இது ஏற்கனவே பார்த்துட்டோம். சொல்லின் இறுதியில் பெல்லினம் வந்தா எப்படி படிக்கணும்னாக்க, அந்த 2 எழுத்தையும் சேர்த்து படிக்க வைங்க. லைக் இவர் கூட நம்ம சங்கர சரவணன் ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு உதாரணம் கொடுத்தாரு. துபாய் தமிழ் சங்கம் அப்படி படிக்கக்கூடாது. துபாய் தமிழ் சங்கம். எங்க வந்து ஒற்று வல்லின மெய்யெழுத்து இருக்கோ அடுத்த வார்த்தையை சேர்த்து படிக்க வைங்க. எல்லை கோட்டிற்கு, எல்லை கோட்டிற்குன்னு அப்படி சேர்த்து படிக்கணும். எல்லை கோட்டிற்கு அப்படி படிக்காம எல்லை கோட்டிற்குன்னு படிக்க வைங்க. அதே மாதிரி ஒரு சொல், அது பெயர் சொல்ல வினை சொல்ல, அதுக்கப்புறம் இடைச்சொல் வரும் பொழுது அந்த இடைச்சொல்ல வந்து முதல் எழுத்தோட சேர்த்து படிக்க வைங்க. பள்ளி காலையில் தான் ஆரம்பிக்கும். நான், அதாவது இந்த தானுக்கு வந்துட்டு மாத்திட்டீங்கன்னா மீனிங்கே மாறிடும். காலையில் தான் ஆரம்பிக்கும்னா அதுவே ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம்.
பள்ளி காலையில் தான் ஆரம்பிக்கும்னா டுமாரோ மார்னிங் ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒரு சொல்லுக்கு அப்புறம் இடைச்சொல் வந்ததுனாக்கா அதை பின்னால் ஆரம்பிங்க. அவனை விட, நீங்க உங்களுக்கே தெரியும், உவம உருபு, அதுக்கப்புறம் உம்ம உருபு, அப்புறம் வந்து விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, இதெல்லாம் இடைச்சொல். அதனால சொல்லுக்கு அப்புறம் இடைச்சொல்னா சேர்த்து வாசிக்க வைங்க. அந்த சொல் அந்த இடைச்சொல் ரெண்டையும் சேர்த்து வாசிக்க வைங்க. அதே மாதிரி அடையோ அல்லது பண்போ வந்ததுன்னாக்கா அடுத்து வர்ற சொல்லோட சேர்த்து வாசிக்க வைங்க. அது பெரிய பள்ளி, அது பெரிய பள்ளி, அப்படி படிக்க வைக்காதீங்க. அது பெரிய பள்ளி. அவன் வேகமாக ஓடினான், வேகமாக ஓடினான், அப்படி படிக்க வைக்காதீங்க. சாம்பல் நிற விலங்கு அதிவேகமாக ஓடியது, அப்படி படிக்க வைங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு படிக்க வச்சீங்கன்னா மாணவர்களுக்கு எளிமையா இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்குவா ஸ்ரீனி, முடிஞ்சிச்சு. ஓகே, டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் பேசிட்டோம் ஏற்கனவே. இரட்டை மெய்கள், இதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இது வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கான சில டிப்ஸ். இந்த பேஜ் வந்துட்டு ஜஸ்ட் டிப்ஸ் தான். டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், தயவுசெய்து குழந்தைகளுக்கு அந்த டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா மண்டை, கொன்றான், பந்து, இதுல குழப்பம் வராது. அந்த குழப்பத்தை நீக்கும் அது. இரட்டை மெய்கள் இ, யா, ரா, ழா, இ, இரு, இல், அதுக்கு அதை அடுத்து மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து வரும். நான் என்ன இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, நிறைய பேருக்கு ஒரு பெரிய சண்டையெல்லாம் வரும். இதுதான் சரின்னு நிறைய பேர் சண்டை போடுவாங்க. வீட்டிற், அங்க பாதி காத்த வெளியில எடுத்துட்டீங்க நீங்க. அப்ப கூவ உச்சரிக்கிறது உங்களுக்கு வந்து அந்த 100%க்கு வந்து காத்து அங்கதான் இருக்கு. கூவ உச்சரிக்கிறது தான் இருக்கு. வீட்டிற் கு, வீட்டிற் இக்கு அப்படின்னு மறுபடியும் காத்த வயிற்றுல இருந்து எடுக்க ட்ரை பண்றீங்க. அது சரியல்ல. 3 எழுத்துக்கு பிறகு மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து வரும். வாழ்க்கை, வாய்ப்பு. நான் சொல்றது மெய்யெழுப்பு இட் செல்ஃப், நாட் மெய் மயக்கம். ஓகேவா? சோ இதற்கு பிறகு என்ன வரும்? க வரிசை, க, ச, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, அப்புறம் அதோட இணை எழுத்து. சரிங்களா? இதுதான் வரும். ஈக்கு அப்புறம் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரலாம். இங்கு, இஞ்சு, இந்து, இம்மு, இவ்வளவுதான் வரும். அதே மாதிரி தான் இருக்கு அப்புறம் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரும். இல்லைன்னா இங்கு, இஞ்சு, இந்து, இம்மு வரும். இழுக்கு அப்புறம் இது வரும். சரிங்களா? இது வந்துட்டு அதுதான் அந்த இரட்டை மெய்ன்னு போட்டுறது காரணம் தான். இள்ளுக்கு பிறகு மட்டும்தான் இன்னொரு புள்ளி வச்ச மெய்யெழுத்து வரும். வேற எந்த எழுத்துக்கு பிறகும் வராது. காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காத்தை எப்படி எடுத்து நீங்க உச்சரிக்கின்றதை பொறுத்து தான். தமிழில் சொற்களில் முதலில் வரும் வரா எழுத்துக்கள், இதை நம்ம ஏற்கனவே நான் அந்த உச்சரிப்பு முறையிலே சொல்லிட்டேன். நுனிநாக்கு முன்னோக்கி நீண்டு இருந்தால் அதற்கு வந்து நம்ம அந்த எழுத்தில் அது வரிசையாக இருக்கலாம் அல்லது அந்த எழுத்தாக இருக்கலாம். மெய் எழுத்துல சொற்கள் ஆரம்பிக்காது. அதனால் அந்த மெய் ஏறிய உயிர், அந்த உயிரேறிய மெய், மன்னிக்கணும், உயிரேறிய மெய்யில் தான் சொற்கள் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டேன். தமிழ் சொற்களில் இறுதியில் வரும் எழுத்துக்களின் தன்மை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஒரு பெரிய ரூல் இருக்கு. இப்போ ஒரு பாட்டு பாடணும் நான், சரியா? இப்போ வந்துட்டு வல்லினத்துல தொப்புன்னு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அது மூவ் ஆகாது. ஒரு பந்தத்தை என்ன பண்றேன், ஒரு ஜெல்லியில போடுறேன், அது தொப்புன்னு போய் நின்றும். அது நான் அதுக்கப்புறம் எங்க நீட்டுறது? நீட்ட முடியாது இல்லையா? ஸோ அது நீட்டணும்னா நான் என்ன பண்ணணும்னா அதை சாஃப்ட்னஸ் பண்ணணும். அந்த சாஃப்ட் பண்றது தான் குற்றியலுகரம். இப்போ சொல்லுங்க, வாத்து, இது ஒரு படத்துல பாக்கிற சொல்றேன், நான் வாத்துன்னு பாடுவானே. ஸோ அந்த மாதிரி இக்க நீங்க வந்துட்டு எண்டுல மெல்லினம் வந்து சொல்லின் இறுதியில் வராது. நிறைய ரூல் இருக்கு, இது ஒன் ஆஃப் த ரூல். சொல்லின் இறுதியில் வராது. அதை வர வைக்கிறதுக்காக பண்ண வேலை தான் குற்றியலுகரம். சரிங்களா? வந்து காத்து நின்றுகிட்டே இருக்கு, அதனால வந்து அந்த மாதிரி வந்துதான் வந்துட்டு குற்றியலுகரம். ஒற்று மிகுதலின் முக்கியத்துவம் இது நம்ம சங்கர சரவணன் ஐயா வந்து ஏற்கனவே நிறைய சொன்னாங்க.
நம்ம நிறைய பேர் ஒற்று பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதுக்கு அவங்களே ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க. நான் காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டேன், நான் காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலை தூக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நடுகள்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த மெமரி இப்பெல்லாம் இறந்தவர்கள்லாம் இங்க மெமோரியல்ன்ற மாதிரி வச்சிருக்க மாதிரி, அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், போரில் இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்த வச்சு அது நடுவுல ஒரு கல் வச்சிருப்பாங்க, அது நடுகள். நடுக்கள்னா சென்டர்ல இருக்கிற கல். ஸோ பொருள் மாறும். இப்போ அடுத்த கேள்வி, பயிற்சி எது சரி? இப்போ என்ன பண்ணணும்னா, தமிழினுடைய தோற்றம் தன்மை உங்களுக்கு தெரிஞ்சாகணும். பயிற்சியோட ரூட் வேர்ட் என்ன? கிராப்பா, டீச்சா? இந்த ஈச்சுனா இது கிராப். பயிர் என்பது கிராப். கிராப்னா சிஆர்ஓபி. இந்த நெல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அது சொல்றேன். ஸோ இந்த எழுத்தோட வேர்ச்சொல் வந்துட்டு கிராப். இந்த இதோட வேர்ச்சொல் வந்து பயில். அதுதான் இல்லு இற்றா மாறுச்சு. அது ஏன் வந்து இல்லு இற்றா மாறுதுன்றத மாறும். ஃபுல் டீட்டெயில் சொல்லனாலும் ஒரு காரணம் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த ரூட் வேர்டோட இந்த மாதிரி குழப்பம் வரும்போது அது பெயர் சொல்லாக இருந்தால் அந்த பெயர் சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு பாருங்க. வினைச்சொல்லா இருந்தா வினைச்சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு பாருங்க. அப்படி சொல்லி மாணவர்களுக்கு விளக்க முயற்சி செய்யுங்கள்.